எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினா பாட்காஸ்ட். கடைசியா ஒரு 7-8 மாசம் முன்னாடி எபிசோட் பண்ணோம். ரிசர்வேஷன் எபிசோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே டைம் போயிருச்சு. பர்சனல் வேலைகள்லையும் கொஞ்சம் மூழ்கிட்டோம். எலெக்ஷனும் வந்துச்சு. அப்படியே ஃபுல் டைம் போயிருச்சு. ஸோ சீசன் 5ல செகண்ட் எபிசோட் இன்னைக்கு பண்றோம். இந்த எபிசோட் ரொம்ப முக்கியமான எபிசோட். என்ன இது ஏன் பண்றோம் அப்படின்னா, நிறைய பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. எப்படின்னா, பொதுவாக வந்து ஒர்க்கர்ஸ் பத்தி, அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் பத்தியோ இல்லை வந்து கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஓலா ஊபர்ல ஒர்க் பண்றவங்க, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, டெலிவரி பார்ட்னர்ஸ், அவங்க மேலாம். ஸோ அதுல இருக்க லைக் ரியாலிட்டிஸ் என்ன, மிஸ்கன்செப்ஷன் என்ன, இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு தான் இந்த எபிசோடு பேசுறோம். ஸோ இன்னைக்கு பேச போற எபிசோட் லேபர் இஷ்யூஸ். இந்த எபிசோட் பேசுறதுக்கு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட்டு வந்திருக்கோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா அவரை பார்த்துருப்பீங்க. அவர் பேர் ராகுல். ஸ்பெசிஃபிக்கா லேபர் இஷ்யூஸ்லாம் ரொம்ப டீடைல்டா லைக் நியூவான்ஸோட வீடியோஸ் நிறைய போட்டிருப்பாரு. ஸோ வெல்கம் ராகுல் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வினா பாட்காஸ்ட். வணக்கம். ஸோ நீங்க நீங்க போடுற வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க லேபர் யூனியன்லயும் ஆக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதை பத்தியும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஒரு பேங்க் யூனியன்ல ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்கேன் ப்ரோ. ஓகே. பேங்க் ஆஃப் பரோடா எம்ப்ளாயிஸ் என்னோட ஜாயிண்ட் செக்ரட்டரி. ஓகே. ஓகேங்களா? ஓகே. பேங்க் அந்த மாதிரியான செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க், இன்சூரன்ஸ், ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே யூனியன் இருக்கு. ஓகே. அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்கான ஒரு யூனியன். அங்க இருக்க மக்களை வந்து நம்ம நடுத்தர வர்க்க யூனியன் தான் அது சொல்லுவாங்க. மிடில் கிளாஸ் யூனியன் தான் அந்த பேரே அதுக்கு. ஓகே. ஓகே. அதாவது லேபரர்ஸ்லயும் சேர்த்து இல்லாம, அங்க எக்ஸிகியூட்டிவ் லெவலையும் இல்லாம இடைப்பட்ட ஒரு கிளாஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே. பேங்க் யூனியனை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் ஒர்க் பண்றது ஒரு முக்கியமான யூனியனை. ஓகே. வங்கி தொழிலாளரோட பிரச்சனைய குறிப்பா எடுத்து பேசுற ஒரு தொழிற்சங்கம். வங்கி தொழிலாளரோட பிரச்சனை மட்டும் இல்லாம வங்கி துறையிலையும் இருக்க பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசுற ஒரு முக்கியமான தொழிற்சங்கத்துல தான் நான் இருக்கேன். நான் இப்ப வேலை செய்யறதும் அதுலதான். ஓகே. சூப்பர். ஸோ நாம வந்து கண்டினியூஸா ஒர்க்கிங் கிளாஸோட பிரச்சனையை பத்தி பேசும்போது அதுவே 2 டைப் ஆஃப் பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து இப்ப பேங்க் எம்ப்ளாயிஸோட பிரச்சனையும் இங்க வெளியில இருக்க தொழிலாளரோட பிரச்சனையும் ஒண்ணு கிடையாது. நம்ம அதை வந்து கான்சியஸா புரிஞ்சுக்கணும். வங்கி வந்து ஒரு ஆர்கனைஸ் செக்டர். ஓகேங்களா? ஆனா இங்க நம்ம பேச போறது இந்த ஸ்பெசிபிக் டாபிக்ன்றது இந்த கிட்டத்தட்ட அதுதான் இங்க மெஜாரிட்டி. 90% பத்தி நாம பேச போறோம். 90 இல்ல 95% பத்தி நாம பேச போறோம். நான் வேலை செய்யற 5% பத்தி நான் பேச போறது இல்ல. நான் வேலை செய்யற செக்டருக்குள்ளேயே இந்த இந்த 90% ஊழியர்கள்ல 90% ஒர்க்கர்ஸ்ல சில பேரும் அங்க இருக்காங்க. ஓகேங்களா? டெம்பரரி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, கேஷுவல் லேபர்ஸ் இருப்பாங்க, டெய்லி வேஜஸ் இருப்பாங்க. ஸோ வந்து ஆனா அவங்களுக்கும் அங்க இருக்க பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸுக்குமான அந்த சம்பளம் சரி, சோசியல் செக்யூரிட்டி சரி, அது வந்து மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் நம்ம சொல்லலாம். இப்ப ஆர்கனைஸ்ட் செக்டர்னு சொன்னீங்கல்ல, நிறைய பேருக்கு ஆர்கனைஸ்டுக்கும் அன்ஆர்கனைஸ்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சுக்கிறது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர்கனைஸ் செக்டார்னா கவர்மெண்ட் வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்ப கவர்மெண்ட் வேலையை நம்ம ஆர்கனைஸ் செக்டார்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப டெக்னிக்கலா அதுக்குள்ள போக தேவையில்ல. ஒரு டிஃபைன்டு ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கும். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஒர்க் பண்றவங்க கூட ஆர்கனைஸ். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு. இப்ப டிசிஎஸ், விப்ரோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க ஒர்க் பண்றது வந்து நம்ம ஆர்கனைஸ் செக்டார்னு புரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் வேலை இருக்கிறது வந்து கவர்மெண்ட் வேலை இருக்கிறது வந்து ஆர்கனைஸ் செக்டார்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த ஆர்கனைஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டீசென்டான சேலரி, ஒரு சில சோசியல் செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் இருக்கும். அன்ஆர்கனைஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் அப்படியே நேர்மாறான ஒரு செக்டார் அது. நம்ம தினமும் வீட்டுல மெய்டு யாராவது வேலை பார்த்தாங்கன்னா அவங்க ஹோம் பேஸ்டு ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டார்ல வர்ற ஒரு தொழிலாளி. அவங்களுக்கு நம்ம என்னென்ன ஒரு நீயான எபிசோட் இருக்கும்ல, சாட்டர்டே சண்டே லீவ் கிடையாது அப்படின்னு கோபிநாத் சொல்லுவாங்கல்ல. சண்டே வந்து நான் வந்து லீவ் கேட்பேன், என் பசங்க கூட இருக்கணும்னு சொல்லி லீவ் கேட்பேன், அவங்க வந்து தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சண்டே லீவ் தானே அப்படின்னு கோபிநாத் கேட்பாரு. சண்டே லீவ் எல்லாம் கிடையாது, நான் லீவ் வேணும்னா நான் கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அங்க அதை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கலாம். அந்த சைடு இருக்கிறவங்க ஒர்க்கர்ஸ் தான். அவங்க வந்து அம்பானி அதானி எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு ஒர்க்கரை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க 2 பேருக்கும் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கும். அவங்க என்ன ஆர்குமெண்ட் வைப்பாங்கன்னா,
நான் சண்டே ஒரு நாள் தான் என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன், ம், அன்னைக்கு வந்து இவங்க லீவ் கேட்பாங்க ம், அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பையன் இருப்பான். ம், அந்த சண்டே ஒரு நாள் தான் என் பையனும் வீட்டுல இருப்பான், அவனுக்கு நான் ஏதோ ஒண்ணு சமைச்சு கொடுக்கலாம்னு நினைப்பான், ஆனா என்னால இருக்க முடியாது ம், அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் அதுக்காக தானே உங்களை வேலைக்கே வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். ம், அதாவது நம்ம நம்ம சுதந்திரம் வாங்கி நம்ம ஜனநாயகப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அந்த நூற்றாண்டு கொண்டாடுற நிலைமைக்கு நம்ம வந்த பிறகும் ம், சிச்சுவேஷன் வந்து இது மாதிரிதான் இருக்கு. ஒரு ம், ஒரு ஒரு இங்க ஒரு செக்டார் வந்து அப்படியே வந்து இன்னும் வந்து எந்த உரிமைகளும் இல்லாம ம், எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்ட ஒரு செக்டார் வந்து இருக்கு. ம். இல்ல இப்ப ஓகேங்களா? ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதுல வந்து ம். ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் லீவ் எல்லாம் கிடையாது. நீங்க கேளுங்க, ம். எங்களுக்கு பிடிச்சா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம போவோமா? இந்த ஒரு அப்படின்னா அவ்வளவுதான். அம்மா அதை வந்து நினைச்சு பயங்கர பார்க்க. ஒரு புரட்சிகர சக்தியா மாறி அங்க வந்து கால் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ அளவுக்கு நம்ம பேசி ம், அந்த கம்பெனிக்கு எதிராக வந்து பயங்கரமா கொடி பிடிச்சிட்டு வந்து ம், வீட்டுல வந்து நம்ம அதே பண்ணுவோம். கரெக்ட். ம், ஓகேங்களா? ம், ஆஹ் அது அந்த லீவ் கொடுக்கறது, நான் வந்து லீவ் கொடுக்கறதையோ அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பர்க்ஸ் கொடுக்கறதையோ இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கொடுக்கறதையோ அவ்வளவு பெரிய ஒரு தியாகமா வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ம், ம், இவங்க நம்ம இந்த விஷயத்திலே புரிஞ்சுக்கலாமே. ஒரு ஹோம் பேஸ்டு ஒர்க்கர், ஒரு வீட்டுல வேலை பார்க்குற மெய்டு, அந்த ம், வீட்டுல வேலை பார்க்குற ஒரு ஒரு ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்க ஒரு ஒரு கேரக்டர், ஒரு ம், அம்மா, ம். அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 1 வருஷம் கொடுக்குறாங்க. ஆமா. ம், அதே வந்து அந்த அம்மா வந்து பிரெக்னெண்டா இருந்தா அந்த அம்மா பிரெக்னெண்டா இருந்தாலும் வந்து வேலை பார்க்கணும். ம், ஓகேவா? ஆமா. குழந்தை பிறந்தாலும் வந்து வேலை பார்க்கணும். ம், அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் கிடையாது. ம், அவங்களுக்கு வந்து அந்த மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்தா அதுக்கு சம்பளமும் இருக்கு. ம். ஓகேங்களா? கரெக்ட். அந்த அந்த 1 வருஷமும் உங்களுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் கிடைக்கும். ம், அதை நம்ம தப்புலாம் சொல்லல. ஆமா. இது ம், ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ம், வந்து அதை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நம்ம பேசக்கூடாது. ம். அவங்களுக்கு கொடுக்கறத இவங்களும் கொடுக்கணும் கொடுக்கணும். அப்படின்றதுதான் ஆர்குமெண்ட். ஏன்னா அது ம், தப்பா கன்வே ஆயிடக்கூடாது. அது மெட்டர்னிட்டி லீவ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் ஒரு ம், பாயிண்ட். ம், ஓகேங்களா? ஆனா டிஃபரன்ஸ் இங்க எப்படி இருக்கு? ம், ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ம், அதை நம்ம கொஸ்டின் பண்ணியா நம்ம. இப்ப நான் ஒரு ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்க ஒரு ட்ரேட் யூனியன் ஆளா இருந்தா கூட ம், எனக்கு அந்த புரிதல் இருக்கு. ம், பொதுவாகவே தொழிற்சங்கத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். அந்த ஓரளவு நம்ம தொழிலாளர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த பார்வை இருக்கும். ம். ட்ரேட் சொல்லுங்க. யூனியன்ஸ் மெயினா ஆர்கனைஸ் செக்டர் தான் அதிகமா இருக்கா? அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் வந்து ஜாயின் பண்றதுலாம் கஷ்டமா? ட்ரேட் யூனியன்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் செக்டார்ல வந்து வலுவா இருக்கு. அன்ஆர்கனைஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்கும்னா, ம், அவங்களால ரீடைன் பண்ண வைக்க முடியாது. ஒரு ட்ரேட் யூனியன்ல ஜாயின் பண்ணா ம், வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. ம். வேலையை ட்ரேட் யூனியன்ல ஆரம்பிச்சாலே வந்து அவங்கள வந்து வெளியே துரத்துற மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. கரெக்ட். சரிங்களா? அதான் ஸோ ஐடி வந்து ஐடி செக்டர்லயே, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லயே வந்து அது ஐடி அக்ரிமெண்ட் போட்டு. செக்டார்லயே இருக்குல்ல, அதான் அது ஒரு ஆர்கனைஸ் செக்டார்லயே வந்து இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ கரெக்ட், வந்து கரெக்ட். அன்ஆர்கனைஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் தூக்கி வந்துடும். ம், இது நமக்கு வந்து யூனியன் அமைக்கிறது அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமைகள்ல ஒண்ணு. அது கரெக்ட், வந்து கரெக்ட். நம்ம ம், இந்த ஆர்டிகல் 19 தான் நமக்கு கொடுத்துருக்கான். ம், ஆனா அதை நீங்க அமைக்கலாம் முடியாது. அது வந்து அப்படியே இருக்கும், அடிப்படை உரிமைன்னு அப்படியே இருக்கும். அதை நம்ம படிச்சுட்டு ம். மனப்பாடம் பண்ணி எழுத வேணா எழுதி செஞ்சுக்கலாம். அதை போய் ஃபீல்ட்ல பண்ணா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆமா. ம், ஓகேங்களா? அதுதான் நடக்கும். ம், என்னன்னா இப்ப அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கும் ஆர்கனைஸ் செக்டாருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆர்கனைஸ் செக்டார்ல வந்து யூனியன் அமைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு, நிறைய ப்ரொடெக்ஷனோட இருக்கு. ம், ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் ம், தட் ஒரு மேனேஜ்மெண்டால வந்து அங்க இருக்க ட்ரேட் யூனியன் ஆஃபீஸ் பேரர்ஸையோ ம், ட்ரேட் யூனியனையோ ஜஸ்ட் லைக் தட் வந்து டீல் பண்ண முடியாது. ஏன்னா ம், அவங்க நினைச்சா அந்த இன்ஸ்டிடியூஷனை பேரலைஸ் பண்ணிட முடியும். ம். ஸோ வந்து அவங்க கொஞ்சம் பார்த்து தான் டீல் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ல அந்த மாதிரியான ஒரு இதை வந்து கட்ட முடியல. ம், ஆனா தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நடக்கல அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ம், அது ஸ்லோவான ப்ராசஸ் தான். அது நடந்துட்டே ம், இருக்கு, அது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நாம வந்து குறிப்பா ஒர்க்கர்ஸ் இஷ்யூ அப்படின்னு பேசும்போது ம், நாம இந்த 5% ஒர்க்கர்ஸ் பத்தியும் பேசலாம். ஆனா அதை ம், விட முக்கியமானது வந்து இந்த 95% ஒர்க்கர்ஸ் லேபர் ஃபோர்ஸ்ல 95% வந்து இங்க அன்ஆர்கனைஸ் செக்டார்ல தான் இருக்காங்க. ம். ஸோ அதை பத்தி பேசுறது தான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்ட். ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ்ல மேஜரான இஷ்யூஸ், அதாவது நீங்க டிஃபரன்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னோம். மலையளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன பாக்குறீங்க நீங்க? அன்ஆர்கனைஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்கல்ல. நம்ம ம், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்னா, எனக்கு காலைல இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை, ம், எனக்கு வந்து இந்தந்த நாள்லாம் லீவு, ம், எனக்கு இவ்வளவு சம்பளம், ம், என் சம்பளம் இத்தனாம் தேதி கிரெடிட் ஆகணும்.
ம். அப்படின்ற மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயம் இருக்குல்ல, அதுவே கிடையாது. கான்ட்ராக்ட்ங்கிற ஒரு விஷயமே நீங்க கிடையாது இல்ல. அந்த ம். கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கு ஒரு பேர்ல. ம். இப்ப நீங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுவான். ம். அந்த correct. கான்ட்ராக்ட் போட்டீங்கன்னா அந்த ம். கான்ட்ராக்ட்ல இருக்க எதையும் அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். ஓகே. ம். இப்ப வந்து சம்பளம் வந்து நான் ஆபீஸ்ல இருக்கும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வந்து ஒரு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு ம். ஸ்வீப் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இருக்க ம். ஆமா. ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க எல்லாமே கான்ட்ராக்ட் லேபர்ஸ். ம். ம். அவங்களுக்கு எனக்கு ரெகுலரா அவங்க வந்து என் பிரான்ச்ல வந்து பணம் எடுப்பாங்க. அவங்கள்ட்ட ம். வந்து நான் அப்போ பேசிட்டே இருப்பேன். ம். என்னாச்சு என்ன இது அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டே இருப்பேன். ம். பிஎஃப் கரெக்டா பிடிக்கிறாங்களா, கரெக்டா செக் பண்ணீங்களா, எல்லாம் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ம். திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஆளே வர மாட்டாங்க. ம். என்ன ஆளே வரலன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த தடவை வரும்போது எதுக்கு போன மாசம் வரல அப்படின்னு நான் கேட்டேன்னா, ம். சம்பளமே இப்பதான் சார் போட்டானுங்க. போன மாசத்துக்கும் போன மாசம் போட வேண்டிய சம்பளத்தை ம். அவனுங்க வந்து லேட்டா தான் போட்டிருப்பானுங்க. ம். ஓகேவா? இதே ஆனா ஆர்கனைஸ்டா அது இருந்தா சட்டப்படி தப்பு. இதே ஆர்கனைஸ்டா இருந்தா ஏழு அது ஏழாம் பண்ணவே தேதி. முடியாது ஆர்கனைஸ் செக்டார்ல. கரெக்ட். ம். இது இது வந்து சட்டப்படி தப்பு. ம். இது ம். நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது 60 நாள் சம்பளமே இல்லாம யாராலும் வேலை பார்க்க முடியுமா? 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவனால வேலை பார்க்க முடியுமா? 3 லட்ச கரெக்ட். ரூபாய் சம்பளம் வாங்குறவனால இருக்க முடியுமா? ம். ம். அவனுக்கு அதுக்கேத்த மாதிரியான ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரியான ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அவங்க 15,000 சம்பளம் வாங்கினாலும் 2 மாசம் அந்த சம்பளத்தை போடவே மாட்டான். ம். பிப்ரவரி மாச சம்பளத்தை மார்ச் ஏப்ரல் மேவோட 15ஆம் தேதி போட்டா ம். அது வந்து அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அண்ணாநகர் செக்டார்ல என்ன பண்றானுங்க அப்படின்றதுக்கு. ம். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து சட்டப்படி வந்து தப்பா இருந்தாலும் அதை வந்து கொஸ்டின் பண்றதுக்கோ, அதை ம். வந்து சில லேபர் என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ம். அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர்ஸ் இருக்காங்க. அவங்க ம். எல்லாம் வந்து அதை கொஸ்டின் பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் போடல அப்படின்னு சொல்லி சாங்ஷன் கொடுக்கணும். ஆனா அதெல்லாம் இங்க வந்து நடக்கிறது கிடையாது. ஏன்னா ம். ம். அவங்களோட பவர்ஸ்மே வந்து ஒரு மாதிரி லிமிட்டடா, அதுல நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். அது யாரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான்னா அது ஒரு பெரிய கை யாராவது எடுத்திருப்பாங்க. அவங்கள கேள்வி கேட்க முடியாத இடத்துல அவங்க எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். அவங்க கரெக்ட். பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ம். மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்கள இது பண்ணும். ம். ஆர்கனைஸ் செக்டார்ல ஒருத்தனுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது ம். எதுவுமே அவனுக்கு கிடையாது. கரெக்ட். ம். ஆஹ் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அம்மா, ஒரு பாப்பம்மாள்னு நினைக்கிறேன் அந்த லேடியோட பேரு. ம். பாப்பம்மாள்னு அவங்க ஒரு கூலி தொழிலாளி, ம். கட்டட வேலை பாக்குறாங்க. அவங்க வந்து அவங்க குழந்தை பிறந்திருக்கு, 2 மாச குழந்தையோ 3 மாச குழந்தையோ. ம். அதை வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ம். கூட்டிட்டு வந்து ஆஹ் பால் கொடுத்துட்டு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. ம். 2 தடவை போறாங்க, ஒரு தடவை போறாங்க. அந்த அந்த சூப்பர்வைசர் வந்து திட்டுறான், நீ என்ன ம். சும்மா சும்மா அங்க போயிட்டு இருக்க, சம்பளத்தை கட் பண்ணிடுவேன், நீ இந்த மாதிரி ம். பண்ணானா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். ம். ஸோ வந்து அவங்க வந்து போகல. அந்த ம். குழந்தை அழுது அந்த குழந்தை செத்துருது அந்த ஐயையோ. ம். இதுலயே. ம். ஓகேவா? இது இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து ம். நடக்கிற 1000 சம்பவங்கள்ல ஒரே ம். ஒரு துரும்பு இது. ம். ஏன்னா இந்த மாதிரி லேபர் இஷ்யூஸுமே பெருசா வந்து அட்ரஸே ஆகாது. ம். ஏன்னா அது வந்து அதுக்கு பெரிய செல்லிங் பாயிண்ட் இருக்காது ம். இந்த லேபர் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும். ம். அது பெருசா வந்து இது பரபரப்பா வந்து பார்லிமெண்ட் டிவிலையோ இதுலயோ பயங்கர பேக்ரவுண்டோட வந்து மியூசிக் போட்டு அந்த மாதிரி அதை நம்ம செல் பண்ண முடியாது. ஸோ அது பெருசா செல் ஆகாது. ம். அந்த குழந்தை செத்து போயிடுது. இதுதான் ஸ்டோரி. இதை ம். நம்ம சிம்பிளா ஒரு ஆர்கனைஸ் செக்டார் கூட கம்பேர் பண்ணோம்னா, நீங்க வந்து குறைந்தபட்சம் 26 வாரம் வந்து இது ம். தரணும். ஒரு கரெக்ட். நிறுவனம் வந்து ம். அந்த அவங்களோட பெண் ஊழியர் வந்து இந்த மாதிரி குழந்தை பெற்றெடுத்தாங்கன்னா 26 வாரங்கள் வந்து மெட்டர்னிட்டி லீவா கொடுக்கணும். ம். அது வந்து அந்த பாப்பம்மாளுக்கு கிடையாது. ம். ஓகேங்களா? இன்கேஸ் அந்த மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் வந்து ஜாயின் பண்ணா கூட ஒரு ம். நாளைக்கு 2 தடவை வந்து அவங்களுக்கு வந்து வழக்கமா இருக்க பிரேக்கை விட எக்ஸ்ட்ரா பிரேக் கொடுக்கணும். அது பேர் வந்து நர்சிங் பிரேக்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த அந்த குழந்தைக்கு போயிட்டு வந்து பேம்பர் பண்ணிட்டு பால் ஊட்டிட்டு வர்றதுக்கான ஒரு பிரேக் இருக்கு. ம். அது இல்லாம சில இன்ஸ்டியூஷன்ல கிரெச் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருப்பானுங்க. அந்த குழந்தைய அங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம், அதை பார்த்துக்கிட்டு ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ம். சரிங்களா? இது வந்து ஒரு நார்மலா ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்க ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம். ம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. அதுதான் வந்து அந்த குழந்தையோட இறப்புக்கான காரணமா இருக்குதான். ம். சரிங்களா? ம். நாம வந்து இதை நம்ம இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த குழந்தை இறந்துருச்சு ம். அப்படின்னு நம்ம உணர்வுபூர்வமா அணுகாம
இந்த ம், சைடு அவங்களுக்கு என்ன இருக்கு, இவங்களுக்கு ஏன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாதான் ம், அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ், அவங்களுக்கான திட்டங்களை வந்து வகுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ம், அதே மாதிரி ஒரு எல்லாருமே ஃபயர் விட்ட ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கு. ஒரு உப்பர் ஈட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ம், ஒரு அம்மா வந்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து இதுல இருக்கும், குழந்தைய கீழே வச்சிருப்பாங்க. ம், அந்த குழந்தை வந்து ஒரு 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 பச்சிளம் குழந்தைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு குழந்தை. ம், அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே வந்து அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க. அப்படியே அப்படியே தெரிக்கும் ட்விட்டர், ம். இன்ஸ்டாகிராம், சிங்கப்பெண்ணே திஸ் இஸ் டெடிகேஷன். சிங்கப்பெண்ணேன்னு திஸ் போட்டு இஸ் அப்படியே இப்போ. அப்படியே இவங்க தான்டா சிங்கப்பெண் அது இதுன்னு போட்டு ம், இந்த டேய் பயங்கரமா அதை வந்து போட்டு பெருமையா இது பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே உபர் ஈட்ஸ் அவங்கள கூப்பிட்டு, ம், ஐயோ குழந்தைய வச்சுட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிருக்கியம்மா, நீ ஹெல்மெட் போடாம பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு உபர் ஈட்ஸ் ஹெல்மெட்டை கொடுப்பானுங்க. ம். அதாவது இது எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு ஒரு குழந்தை, ஒரு பச்சிளம் குழந்தையோட ஒரு பொண்ணு போய் ஃபுட் டெலிவரி பண்றா அப்படின்றது ஒரு ம், மிகப்பெரிய அவலம். ம். அதை வந்து நம்ம அவலமா மட்டும்தான் அட்ரஸ் பண்ண முடியும். அதுல பெருமையா பேசுறதுக்கோ, சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஃபயர் விடுறது ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அது வந்து ஒரு பயங்கரமான அவலம். இந்த Correct. சமூகம் இப்படி இருக்கு, இப்படி ஒரு கேடுகெட்ட சமூகமா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த கேவலமான சமூகத்தை எப்படி நம்ம மேம்பட்ட சமூகம் மாத்தலாம் ம், அப்படின்ற ஆர்குமெண்ட்டை தான் நம்ம பண்ணணுமே ஒழிய, ம். ஆனா இங்க வந்து நம்ம ஃபயர் விடுற நிலைமைக்கு தான் நம்ம அரசியல் புரிதல்லாம் இருக்கு. Correct. இதையுமே நம்ம இந்த விஷயத்துக்குள்ள கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு கிக் தொழிலாளி. நம்ம ம், இந்த கிக் தொழிலாளி பத்தி தான் இந்த டாபிக்ல பேச போறோம். ம், ம், நம்ம இந்த விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். அவங்க ஒரு கிக் ஊழியர். கிக்னா வந்து டெம்பரரின்னு சொல்லுவாங்க. இந்த ம், ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லாம ம், ஒரு ஒரு புது வே ஆஃப் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ள இருக்கு. ம். ஆனா நீ எம்ப்ளாயே கிடையாது. இல்லையே கிடையாது. நீ வந்து ஒரு இது மாதிரி அவன் நிறைய ம். நான் பேர் வச்சிருப்பேன். டெலிவரி பார்ட்னர், டெலிவரி ஏஜென்ட், கரெக்ட். பைலட்டு, பைலட், ரைடரு. இஷ்டத்துக்கு ஆமா. பைலட், கேப்டன். ரைடரு, அவரு இவரு கேப்டன், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. ம். ஒர்க்கர் மட்டும் கிடையாது, எம்ப்ளாயி மட்டும் கிடையாது. அதுதான் மேட்டர். ம், இந்த மாதிரி அந்த ஃபேன்சி நேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ம், வச்சு நீ வந்து நீ தேவைப்பட்டா ஒர்க் பண்ண போற, ம், நீ பிடிச்சா ஒர்க் பண்ண, இல்லைன்னா ஒர்க் பண்ணாத. நான் என்ன உன் கையை பிடிச்சா எழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. ம், நம்ம இந்த கிக் எக்கனாமியை பத்தி நம்ம ஏதாவது கேள்வி எழுப்பணும்னா, ம், அவன் என்ன உன் கையை பிடிச்சா இழுக்கிறான், ம், இஷ்டப்பட்டா வேலை பாரு, இல்லைன்னா வேலை ம், பார்க்காத அப்படிமா. ம், அது மேட்ரு கிடையாது. ம். அங்க விளம்பரத்துல இருந்து இங்க எல்லாமே அவனை சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி தான் அவனுக்கு பண்ணிருக்கானுங்க. கரெக்ட். ம், 30,000 இருந்தா, நீங்க வந்து கையில ஒரு பைக் இருந்தா போதும், ம். மாசம் 30,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை போடுவாங்க. கரெக்ட். ம், படிச்சுட்டு நிறைய பேர் வேலை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு அவ்வளவு பெரிய பிரச்சனை. ம், படிச்சு நிறைய பேர் வேலை சும்மா இருக்கிறது நம்ம இதை பண்ணலாமே ம், அப்படின்னு போயிட்டு அவன் ஃபுட் டெலிவரி பண்ண போனான்னா ம். அவனுக்கு ஒரு பைக் வேணும். அவன் போய் ஒரு 50,000 பைக் டியூல வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் முடிஞ்சான். முடிஞ்சுச்சு. ம், நீ 14 மணி நேரம் வண்டி ஓட்டுனாதான் நீ பைக்கோட டியூவை கட்டிட்டு ம். உன்னால வந்து உனக்கு சில சம்பாதித்தை எடுத்துக்க முடியும். இதுதான் அவனோட கான்செப்ட். பைக் ஓகேவா? எப்படின்னா கார் இன்னும் அவன் கஷ்டம். ஓட்டிதான் ஆவான். ஆமா. அவனுக்கு தெரியும், ம், இந்த மாதிரி டியூல வண்டி எடுக்கிறவன் வந்து இவ்வளவு நேரம் வண்டி ஓட்டுவான் அப்படின்ற கணக்கு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆமா. அது இஷ்டம் அப்படிலாம் கிடையாது. இஷ்டப்பட்டா நான் வண்டி ஓட்டுவேன், இஷ்டப்பட்டா வண்டி ஓட்டாம இருப்பேன்லாம் சொல்லவே முடியாது. ம், அந்த அந்த சைக்கிள்குள்ள வந்து அவனை தள்ளுறதுதான் வந்து இவங்களோட திட்டம். இவங்களோட ம், சக்சஸ்ஃபுல் மாடல். இவன் ஏன் ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் ஆயிட்டான்னா, இந்த மாதிரி பல பேரை கொண்டு வந்து குழிக்குள்ள இறக்கிட்டானுங்க. ம். ஆனா இந்த அவன் அந்த இந்த குழிக்குள்ள எல்லா வெளியே கம்பெனியுமே வரணும்னா உள்ள வர்றப்ப ஓரளவு இன்சென்டிவ்ஸோட தான் வர்றாங்க. இப்ப ஓலாவா இருக்கட்டும். அது எல்லாமே நம்ம ம், ஜியோல பார்த்தோம்ல. ஜியோ ம், என்ன பண்ணா, ம். அப்படியே ஒரு ஒரு என்ன ஜீரோ காஸ்ட், ஜீரோ கரெக்ட். காஸ்ட்ல வந்து போன் செய்ய கொடுத்தாப்புல. ம், ம், அப்படியே காம்படிட்டர்ஸ் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு ஒரு மாதிரி மோனோபோலியா இப்ப வந்து நிக்குது இல்ல ஜியோ. ம். அது ஒரு ஆமா. மாதிரி அட்ராக்ட் பண்றதுக்கு தான். கரெக்ட். ஆரம்பத்துல வந்து இங்க ஆல்ரெடி இங்க நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க. ஆமா. அது இல்லாம இப்ப ஓலா உபரை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய ஃபாஸ்டாக் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ்டாக் இருந்துச்சு, என்டிஎல் கால் டாக்ஸ் இருந்துச்சு. அவங்க ம். எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு தானே இவங்க வளர்ந்தாங்க. கரெக்ட். சோ ம். அந்த ஸ்பேஸ்ன்றது வந்து அவங்கள காலி பண்றதுக்காக இவங்க எடுத்த இன்வெஸ்ட்மெண்ட். அவங்கள ம். காலி பண்றதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இதெல்லாம் கரெக்ட். இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ம். இவங்க இதுக்குள்ள நாட்டுல மோனோபோலி ஆனதும் அவங்களோட வேலையை வந்து அவங்க காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் ம். நமக்கு புரிஞ்சுக்க ம். இப்ப எனக்கு ஸோ என்ன ரீசெண்டாலாம் கேள்விப்படுறேன். ஓலா சரி, இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது எல்லாமே ப்ராஃபிட்டே கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுமே லாஸ்ட்ல தான் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
என்னதான் இவங்க வந்து ஒர்க்கர்ஸ் இன்சென்டிவ்ஸ் கம்மி பண்ணாலுமே ப்ராஃபிட் கிடைக்காம இருக்குது. அப்ப அட் எண்ட் கஸ்டமர்ஸ் தானே ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். கஸ்டமர் வந்து இப்போ 10 நிமிஷம் இப்போ இன்ஸ்டன்ட் டெலிவரி கேட்டுக்கோங்களேன், 10 நிமிஷத்துல வரணும்னு சொல்றாங்க. 10 நிமிஷத்துல உனக்கு வரணும், நீ வந்து இறங்கி போய் வாங்க சோம்பேறித்தனம் படுற அப்படின்னா அந்த காசை நீ தானே பேர் பண்ணணும். உனக்கு ஜீரோ காஸ்ட் டெலிவரியிலேயே வந்து உன்னோட பொருள் வரணும். ஆனா வந்து எது இப்படி டெலிவரி இப்படி வேகமா வரும் உனக்கு? அதுதான் இப்ப நாம வந்து ம், இப்ப இந்த விஷயம் இருக்குல்ல, அந்த கிக் எம்ப்ளாயிஸ், அப்புறம் கிக் ம், எம்ப்ளாயர், ம், அது இல்லாம கஸ்டமர்ஸ். ம். ஓகேங்களா? இங்க ஒரு 3 பேர் இருக்கும். ஆமா. இப்ப பிரச்சனை இங்க ப்ராப்ளமேட்டிக்கா இருக்க ஒரே ஆள் வந்து அந்த எம்ப்ளாயர் மட்டும்தான். ம், அந்த எம்ப்ளாயர் தன்னோட சுயநலத்துக்காக, தன்னோட லாபத்துக்காக ம், இங்க டிஸ்பியூட்டை வந்து நம்ம ரிசீவருக்கும், அதாவது ஒரு கஸ்டமருக்கும் அந்த ம், கிக் எம்ப்ளாயி, அதாவது ஒரு ஜொமேட்டோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, ஒரு ஜொமேட்டோட இவர் இருக்காரு, டெலிவரி ஏஜென்ட் இருக்காரு, டெலிவரி பார்ட்னர் இருக்காரு, ம், இங்க ஒரு கஸ்டமர் இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டே இருக்கான். ம். ஓகேங்களா? Correct. இப்ப நான் ஜொமேட்டோ மேல காட்ட முடியாத ஒரு கோவத்தை நான் எம்ப்ளாயி. வந்து இவன் மேல காட்டுறேன், எம்ப்ளாயி மேல காட்டுறேன். எனக்கு நியாயமா வந்து எனக்கு ஜொமேட்டோ மேலதான் கோவம். கரெக்ட். ஆனா எனக்கு அவன் தானே ரெப்ரசன்டேட்டிவ், ம், அவர் தானே அந்த யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு வராரு. ஸோ ம். வந்து நான் அவர் மேல ஒரு கோவத்தை காட்டுறேன். அன்அச்சீவபிளான இன்னொரு வந்து ப்ராமிசஸை பயங்கர கொடுத்துடுறது. விஷயமா, ஆஹ். ஆஹ் அது வந்து அது 10 மினிட்ஸ் டெலிவரினா என்ன 10 மினிட்ஸ் டெலிவரி? அதான். அவன் அவன் கேட்டான். அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் யாருமே கேட்கல. இந்த ஆமா. 10 மினிட்ஸ் டெலிவரி எல்லாம் வந்து ம், நீ ஸ்விக்கில ஆர்டர் பண்ணாத, அவனோட காம்படிட்டர்ட்ட இருந்து ம், தன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இவங்க வச்சிருக்க அந்த மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ், அந்த கிம்மிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த correct. 10 மினிட்ஸ் டெலிவரி, இந்த ம், வெஜ் ஃபிளீட், நான்வெஜ் ஆமா, ஃபிளீட், அதெல்லாம் வந்து தனித்துவமா காட்டுறதுக்காக பண்ற அந்த கிம்மிக்ஸ் தான் அதெல்லாம். ஆமா. கஸ்டமர்ஸ் யாரும் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலயுமே எக்ஸப்ஷன்ஸ் இருப்பாங்க. ம், சோ அந்த மாதிரியான ஒரு சில கேட்டகரி தான். பெரும்பாலான ஆட்கள் வந்து ஒரு ரீசனபிள் டைம்ல எதிர்பார்ப்பாங்க டெலிவரி. ம், ம், ஓகே, ஒரு அரை மணி நேரம் ஒரு ஐடியலான டைம். ம், தூரமா இருந்தா ஒரு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ம், அதுதான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறது. இந்த 10 மினிட்ஸ் டெலிவரி, டோர் ஸ்டெப் டெலிவரி. ம், இந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ம், ஸ்விக்கியோ ஒரு ஜொமேட்டோ எம்ப்ளாயோ வந்து ஃபுட் டெலிவரி பண்ணா எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க ம், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா. ம், அது என்னன்னா, அப்படியே அங்க ஒரு சானிடைசர் வச்சிருப்பாங்க, அதுல வந்து சானிடைஸ் பண்ணணும். பக்கத்துல ஒரு ஷவர் வச்சிருப்பாங்க, அதுல வந்து குளிக்கணும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அந்த ஃபுட் டெலிவரியே பண்ணணுமா. ஆஹ். இந்த மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ம், கஸ்டமர்ஸ் வந்து இதெல்லாம் டிமாண்ட் பண்றது கிடையாது. இது வந்து ம், அவங்களோட செல்லிங் பாயிண்ட். பத்து ம், நிமிஷத்துல எனக்கு கிடைக்குதுல சாப்பாடு, ம், நான் நேச்சுரலி ஜொமேட்டோக்கு போவேன். ம். அவங்கள நட்ஜ் பண்ணி இழுக்கிறது. கரெக்ட். நீ என்கிட்ட வா. ஸ்விக்கில பார்த்தா வந்து 3/4 மணி நேரம் காட்டும், நீங்க கரெக்ட். பாரு 15 நிமிஷம். சரி, ஓகே, நான் நேச்சுரலி நான் இங்க எனக்கு சீக்கிரமா கிடைச்சா பெட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறது. ஆனா ம், அது ப்ரெஷர் யாருக்குன்னா, அங்க இருக்க ஒரு ம், எம்ப்ளாயி மேல அவன் ப்ரெஷரை தூக்கி போடுறான். ம். 15 நிமிஷத்துல இன்னத்துக்கு 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ணணும்? ஆமா. 10 நிமிஷத்துல எதுக்கு டெலிவரி பண்ணணும் ஃபுட்டை? அதான். அதுதான் கேள்வி. ம், இவனுக்கு வந்து வியாபாரம் ஆகணும். அதுக்கு வந்து அவனை வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஸ்கேப் கோட்டா யூஸ் பண்றது. ம், அதுதான் ம், ம். 10 நிமிஷத்துல டெலிவரி, இப்படி டெலிவரி பண்ணணும். நீங்க கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா சாப்பாடை போய் இப்படி வச்சுட்டு என்னமோ ஒரு டெலிவரி, அது பேர் ஜீரோ என்ன, கான்டாக்ட் டெலிவரி. ஜீரோ கான்டாக்ட் டெலிவரி. ஆமா. அந்த மாதிரி ஒரு டெலிவரி. ம். அதுவும் இல்லாம அதை வச்சுட்டு போட்டோ வேற எடுக்கணும். போட்டோ எடுத்து அனுப்பணும். அதை கரெக்ட். போட்டோ வேற எடுத்து ம், அதை அவங்களுக்கு அனுப்பணுமான்னு தெரியல. அதை போட்டோ வேற எடுப்பாங்க. நான் ஏன் ப்ரோ போட்டோ எடுக்கணும்? போட்டோ எடுத்து அனுப்பணும் ப்ரோ, நான் ம், அப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. ம். அவ்வளவு கஞ்சனா இருக்காங்க மக்கள் மேல. அவ்வளவு அக்கறை இல்ல. நீ வந்து இவ்வளவு அக்கறையா இருக்க மக்கள் மேல, கொரோனா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். சரி, ஓகே. இது இது நமக்கு தெரியும். அது உனக்கு மக்கள் மேல என்ன அக்கறை, ம், உனக்கு என்ன மோட்டிவ், எல்லாமே நமக்கு தெரியும். ம். இது எல்லாமே நீ வந்து வியாபாரத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்க. உனக்கு வந்து துளி கூட அக்கறையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா. ஆஹ் நீங்க ஃபர்தரா பாத்தீங்கன்னா அவன் என்னெல்லாம் இது பண்ணிருக்கான்னு பாத்துக்கோங்க. நம்ம நம்ம பேச போனா ஒரு ஜொமேட்டோ ஒர்க்கரை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஆமா. யூனிஃபார்ம் ஒண்ணு, ம், அந்த பாக்ஸ் ஒண்ணு, ம். ஒரு ஹெல்மெட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. கரெக்ட். ம், நீ வந்து அவன் என்னென்னலாம் டிஃபைன் பண்ணுவான்னா, நீ ம், வந்து இந்த ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் ம், விழுந்தா நீ வந்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள போய் அந்த ஃபுட்டை வந்து அந்த ஹோட்டலுக்கு போகணும். ம், அந்த அந்த ஹோட்டல்ல ஃபுட்டை வந்து இந்த டைம்குள்ள நீ வாங்கணும். ம், அதை வாங்கிட்டு வந்து நீ கஸ்டமர்கிட்ட இந்த டைம்குள்ள கொடுக்கணும். ம்.
அவரோட டோர் ஸ்டெப்ல போய் கொடுக்கணும். டோர் ஸ்டெப்ல போய் கொடுக்கும்போது இப்படி கொடுக்கணும். அது இல்லாம அவங்க லிப்ட்ல வந்து அலௌட் இல்லைன்னு சொன்னா நீ படியில ஏறி போய் கொடுக்கணும். அதுல வந்து அந்த அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்லாம் அவனுங்க ஒரு சில்லாலங்கடி வேலையை பார்த்துட்டு இருப்பானுங்க. நீ இவனுங்க வந்து லிப்ட்ல வரக்கூடாது, அவங்க வந்து லிப்ட்ல வரக்கூடாது, இந்த லிப்ட தான் யூஸ் பண்ணணும். யாரு அந்த அபார்ட்மெண்ட் ஓனர்ஸோ டெனன்ஸோ இருக்க யூஸ் பண்ற லிப்ட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். அதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு அக்கறையே கிடையாதுல்ல. நமக்கு கஸ்டமர் தான் நினைக்கவே முக்கியம். எம்ப்ளாயி எப்படி போனாலும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நமக்கு கஸ்டமர் நம்ம ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டானு, அட்ரஸே பண்ண மாட்டானுங்க. இப்படி சொல்றியே என்னோட எம்ப்ளாயிய, நீ வந்து அந்த மாதிரி ஒரு கண்டனத்தையோ ஒரு எம்ப்ளாயி கூட நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க கொடுத்ததே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் வந்து அப்படியே அதை கண்டும் காணாம இருக்கிற ஒரு போக்கு தான் இருக்கும். அந்த ஃபுட்டை வந்து இப்படி டெலிவரி பண்ணணும், அதை போட்டோ எடுத்து அனுப்பணும், அதுக்கப்புறம் நான் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் கஸ்டமர். எனக்கு வந்து அவர் மேல ஏதாவது கோவம் இருந்தாலோ, நான் எனக்கு வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், ஆபீஸ்ல என்ன வேணாலும் பிடிச்சி திட்டிட்டு இருப்பான், என்ன கஸ்டமர் ஏதாவது பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க, நான் அந்த கடுப்புல இருப்பேன். அவர் வந்து சார் எங்க சார் வரணும், எங்க இருக்கீங்க சார், தெரியல சார், லொகேஷன் ஒழுங்கா போட மாட்டீங்கன்னா அவர் கேட்கும்போது எனக்கு ப்ரெஷர் ஏறும். நான் 1 ரேட்டிங் வெரி புவர் டெலிவரி பாய் அதுன்னு சொல்லி நான் கொடுப்பேன். உடனே வந்து அதுக்கு ஒரு சார்ஜ். அதாவது இங்க அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த ஓலா ஊபர் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு காமனா விஷயம் இருக்கு. அவங்க வந்து இந்த சிஸ்டமேட்டிக்கா ஃபைன் பண்றதுன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. சிஸ்டமேட்டிக், உனக்கு நீ வந்து சம்பளம் போறதுக்குலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்ல உன்ட்ட. அவனை ஃபைன் பண்ணி அவனை ஒண்ணு இல்லாம பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்க. இவனுங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபைன் போடுறானுங்க, என்ன ரேட்ல போடுறானுங்க. நீங்க ஃபைன் ஜஸ்ட் லைக் எல்லாம் போட முடியாது. நீங்க ஒரு ஆர்கனைஸ் செக்டர்ல ஃபைன் போடணும்னா உங்களோட நெட் சேலரியில 3% தான் மேக்ஸிமம் ஃபைன் போட முடியும். ஓகேங்களா? அது எதுவுமே கிடையாது. இஷ்டத்துக்கு இவனுக்கு கூட 50% ஃபைனு, 60% ஃபைனு, இல்ல அந்த ஆர்டருக்கு வந்து அந்த ஆர்டர் எடுத்த கணக்கே கிடையாது. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஃபைன் போடுவானுங்க. இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயியை எப்படி எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ எல்லா விதத்திலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவானுங்க இந்த கிக் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்ப வந்து நமக்கு வந்து நார்மலா இந்த மாதிரியான அப்ரஷன் எங்க கொண்டு போய்விடும், இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டேஷன் எங்க கொண்டு போய்விடும்னா கஸ்டமர் அந்த கஸ்டமருக்கும் அந்த ஸ்பெசிபிக் எம்ப்ளாயிஸ்க்குமான கான்ஃபிளிக்ட்ல கொண்டு போய் விடும். அந்த கேள்வி வந்து ஓலா டிரைவர்ஸ் ஏன் அவ்வளவு ஹார்ஷா வந்து அவங்க பேசுறாங்க, ஏன் வந்து ஓலா டிரைவர்ஸ் எல்லாம் யோக்கியமா, நீ வந்து ஓலா டிரைவர்ஸ் சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்களாம் என்ன பண்ணுவான்னு தெரியுமா, அன்னைக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டான் தெரியுமா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா அன்னைக்கு கேன்சல் பண்ண சொல்றான், கேன்சல் பண்ண சொல்லிட்டு இது பண்றான், உடனே கம்ப்ளைண்ட் போட்டேன். என்ன உன்கிட்ட டேட்டா மட்டும்தான், அந்த டேட்டாவை மட்டும் தான் நீ வச்சிருக்க, எவனுக்கு கார் வேணும், எவன்கிட்ட கார் இருக்கு அப்படின்ற டேட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு நீ 40% கமிஷன் 50% கமிஷன் போட்டா எனக்கு ஒண்ணுமே நிக்கல சார், நான் என்ன சார் பண்ணுவேன், எனக்கு என்ன ஆசையா, நான் இதே ஓலால நான் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம நான் ஓட்டிருக்கேன். இதே ஓலா எனக்கு சரியான சம்பளத்தை நல்ல இன்சென்டிவ் கொடுக்கும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கும் கஸ்டமருக்கும் கான்ஃபிளிக்டே கிடையாது. இன்னைக்கு கான்ஃபிளிக்ட் வருதுன்னா அதுக்கு வந்து நான் காரணம் கிடையாது. கான்ஃபிளிக்ட் வரதுக்கான காரணம் வந்து ஓலா தான், ஓலாவோ உபரோ தான் அதுக்கான காரணமா இருக்காங்க. அவங்களோட பாலிசிஸ், அவங்க என்னென்ன பாலிசிஸ் மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பேசி அதெல்லாம் பேசாம வந்து எல்லா தப்பையும் கொண்டு போய் எல்லா தப்பையும் நீதான் வந்து ஓலா டிரைவர் நம்ம அவர் தானே இழிச்சாயி, அவர்கிட்ட ஈஸியா திட்டலாம், அவர் பெருசா திரும்ப பேச மாட்டாரு, நம்ம கஸ்டமர், நம்ம அப்படியே அந்த கார் ஏறினோடனே நம்ம கார் ஓனர் மாதிரி ஆயிடும், ராஜா மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். அது எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க நம்ம 2 பேருமான கான்ஃபிளிக்டா போய் முடியும். ஆனா நேச்சுரலி வந்து நம்மளோட பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பிரச்சனை வந்து ஓலாவோடது, அவனோட இந்த மாதிரியான கொடூரமான எக்ஸ்பிளாய்டேஷன் தான் அவன் இந்த மாதிரியான டெசிஷன் எடுக்க வைக்குது. கேன்சல் பண்ணுங்க சார், கேன்சல் பண்ணிட்டு இது பண்ணுங்க சார், இல்ல நானே கேன்சல் பண்றேன் சார், நீ எனக்கு பணத்தை கையில கொடுத்துருங்கன்னு சொன்னா என்ன ஆயிட போகுது, கமிஷன் இல்லாம அவருக்கு ஒரு 200 ரூபாய் கிடைக்க போகுது. அந்த 200 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு அதானி ஆயிட போறாரு, இல்ல 1000 கோடில ஏதாவது கல்யாணம் எதுவும் பண்ண போறாரு, ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் எதுவும் பண்ண போறாரா, எப்படி ஆகுது, எவ்வளவு காசு ஓலாக்கு போகுது, எவ்வளவு காசு டிரைவருக்கு போகுதுங்கிறது புரிஞ்சாலே இந்த கேள்வி வராது இல்ல. அவ்வளவுதான். 100 ரூபா நீ ட்ரிப் அடிக்கணும்னா 40 ரூபா ஓலாக்கு. ஆமா,
60 ரூபால வந்து பெட்ரோல் வந்து எவ்வளவு போகும், மீதி எவ்வளவு இருக்கும்? கரெக்ட். எப்படி 100 ரூபா நான் என்னது சம்மந்தமே இல்லாம 40 ரூபா கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அவன் எனக்கு இதை பண்ணி கொடுக்குறான். நீ ஒரு 10-15 எடுத்துக்கோ, சரி ஓகே 15-15 எடுத்துக்கோ, 40-15 என்ன கணக்கு? எத்தனை பேர் அது எடுக்கிறாங்க? என்ன? புரியல. இல்ல, இத்தனை லட்சம் பேர்கிட்ட எடுக்கிறாங்கல்ல. எத்தனை லட்சம் பேர் எடுக்கிறானுங்க, என்ன அக்கௌண்டபிலிட்டி, என்ன? அது இப்ப எல்லா வருஷமும் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல லாஸ் தான் காமிச்சிட்டு இருக்கானுங்கன்ட்டு, அவனுக்கு உண்மையாவே லாஸ் தான் காமிக்கிறானுங்களா, அவனுக்கு வந்து உண்மையாவே லாஸ் ஆயிருக்கா, இல்ல லாஸ் காமிக்கிறானுங்களா அப்படின்றதான் நிறைய கேள்விக்குட்பட்டது. நம்ம இப்ப இந்த இதுல பார்த்தோம்ல, எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல தான் பார்த்தோம். பல வருஷமா லாஸ் காமிச்சு டேர்ன் ஓவரே 10 கோடி தான் வச்சிருக்கான், 100 கோடி ரூபா எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல கொடுத்துருக்கான். அதெல்லாம் என்ன கணக்கு? 500 ரூபா ஒரு ட்ரிப். ஓலா எம்ப்ளாயிஸ் வந்து எக்ஸ்ட்ராவா பணம் கேட்கறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அலிகேஷன். எக்ஸ்ட்ராவா 100 ரூபா என்னத்துக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் போடுறது ஓலாவுக்கு. உடனே வந்து கம்ப்ளைண்ட் ஈஸி இல்ல, அப்படியே ஆப்லயே போயிட்டு டிரைவர் ஆஸ்கிங் எக்ஸ்ட்ரா மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷனே யாராவது கொடுத்துருக்கான். அதை போட்டா அவங்களுக்கும் பணத்துக்கு இருக்கிறது சாங்ஷன் போடுறதுன்னு ஈஸியா இருக்கும், இவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போடும்போது, ஓகே நம்ம இந்த விஷயத்த பேசிட்டு வருவோம். என்ன கேட்பான்னா, என்ன கேட்பாங்க, ஒரு ஓலா டிரைவரனா இருக்காப்புல, அவர் வந்து நம்ம கேப் புக் பண்ணும்போது 200 வந்தா 250 ரூபா கொடுங்க தம்பின்னு கேட்பாரு, இல்லைன்னா 500 ரூபா வந்தா 550 600 ரூபா கொடுங்கன்னு கேட்பாரு. அந்த 100 ரூபால வந்து அவர் என்ன எடுத்துட்டு போயிட போறாரு அப்படின்னு சொல்லி ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? எனக்கு கோவம் வராது, நான் சொல்ல கேட்டா நான் ஓகே கொடுத்துடலாம். ஏன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு அது கம்மியா தான் வருது. ஆமா, அது என்னமோ பயங்கர அந்த கொடுத்ததுனால வந்து நம்ம ஆண்டியாய் போய் நம்ம என்னமோ ஆசைப்படுற மாதிரியான ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால வந்து நம்மளும் ஒன்றும் பெருசா இழக்க போறது இல்ல, அவரும் வந்து பெருசா சேவ் பண்ண போறது இல்ல. அவரு கொஞ்சம் எம்பத்தட்டிக்கா நம்ம பார்த்தோம்னா, அவரு அந்த எக்ஸ்பிளாய்டேஷன் அந்த கமிஷன்ல இருந்து அவர் கொஞ்சம் அந்த கமிஷன் எல்லாம் நம்ம கிட்ட கேக்குறாப்புல. இதா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த கமிஷன் தொகை இருக்குல்ல, அந்த கமிஷனை வந்து நம்ம கிட்ட இருந்து அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறாரு. ஆனா நாம வந்து எப்படி கேள்வி வந்து, ஏன்டா திருட்டு பயிலை இவ்வளவு கமிஷன் போடுற, நீ கமிஷன் இவ்வளவு போடாதப்ப வந்து அவங்க யாரும் என்கிட்ட காசு கேட்கலையே, இப்ப நீ கமிஷன் இவ்வளவு போடுறதுனால தானே என்கிட்ட ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு. நாம கொடுக்குற 100 ரூபான்றது ஓலாவுக்கு நாம கொடுக்குற கமிஷன். ஓகேங்களா? ஓலா வந்து அந்த டிரைவர்கிட்ட சார்ஜ் பண்றதுனால, அநியாயமா சார்ஜ் பண்றதுனால அவரு நம்ம கிட்ட கேட்கறாரு. ஏன்னா ஓலா நல்லா இன்சென்டிவ் கொடுக்கும் போது யாருமே நம்ம கிட்ட கேட்கல, அவங்க ஹாப்பியா வண்டி ஓட்டினாங்க, அவங்களுக்கு நல்ல சம்பளம் வந்துச்சு, நல்ல இன்சென்டிவ் வந்துச்சு, அவங்க வந்து அதை வச்சு சாட்டிஸ்ஃபைட். யாரும் வந்து ரொம்ப கிரீடியான ஆட்கள் எல்லாம் இல்ல. பொதுவாவே வந்து இவங்க வந்து ரொம்ப பேராசை பிடித்தவர்களோ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்க 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 என்ன ஓடுறோமோ அதுக்கான இது வரணும். அவங்களுக்கு நிறைய இது இருக்குல்ல, வண்டி டியூ கட்டணும், பெட்ரோல் போடணும், பெட்ரோல் டபுள் மடங்கு 30-40 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடைசில இருந்து. ஆமா ஆமா. நமக்கு அது பெரிய பிரச்சனையே கிடையாது. நாம வந்து அந்த பெட்ரோல்ன்றது நமக்கு அப்படியே ஒரு அன்றாடம்லாம் கிடையாது. ஆனா அந்த டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல்ன்றது அவங்களுக்கு ரொம்ப, அதுல 1 ரூபாய் வேணும்னா கூட அவங்க நிறைய விஷயத்த அவங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து அது கொடுக்கும். நமக்கு வந்து பெருசா தெரியாது, வந்து அவங்களை நம்ம கிரிமினலைஸ் பண்ணிடுறோம் ஈஸியா. நம்ம ஆர்கனைஸ் வேலை பாக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஹைக் இருக்கும், ஓரளவு அந்த இன்ஃபிளேஷன் சமாளிக்கிற அளவாவது அந்த ஹைக் இருந்துரும். ரொம்ப ஹைக் இல்லைன்னா கூட இருக்கும். பெட்ரோல் அலவன்ஸ்னே தனியா கொடுப்பாங்க, கரெக்ட், மாசம் மாசம் பெட்ரோலே கொடுப்பாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் பர்க்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு அதை பத்தி அதே மாதிரி டிஏ லிங்க்டு சம்பளம் வாங்குவோம். இங்க 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 எவ்வளவு வந்து இன்ஃபிளேஷன் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு கொஞ்சம் டிஏ கொஞ்சம் இதாகும். தக்காளி ஒரு 4 ரூபா கூடனா நமக்கு டிஏ ஒரு 2 ரூபா கூடும். அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுல்ல. அவங்க வந்து நம்ம கிட்ட இதை பெட்ரோல் எடுத்து எக்ஸ்ட்ரா 20 ரூபா கேட்டா நம்ம டென்ஷன் ஆயிடும், நியாயமா எழுதிடுறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கோவம் வரும். இது ஃபாதரா ஓலா ஊபர் மேல எக்ஸ்ட்ரா வருது. அவங்க வந்து எப்படி கேட்கலாம், ஆப்பே எவ்வளவுதான் காமிக்குது, நீ என்ன எக்ஸ்ட்ரா, நீ ஆப்பை விட பெரிய ஆளா, ஓலா விட நீ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரியான கேள்வியா நமக்கு வராது. நம்ம உடனே உள்ள போய் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு விட்டு அவரை வந்து அவன் ஐடியை டிசேபிள் பண்றது அந்த மாதிரி அவன் பண்ணுவான். அதே மாதிரி நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதுல எந்த அளவு வந்து ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்கல்ல. இப்ப உங்க மேல யாரோ ஒருத்தவங்க அலிகேஷன் வைக்கிறாங்க, அலிகேஷன் வச்சா அதுக்கு ஒரு ஹியரிங் நடத்தணும். அலிகேஷன் வச்சவனையும் கூட்டி கேட்கணும்,
அலிகேஷனுக்கு உள்ளாக்கப்பட்ட நபரையும் கூட்டு பேசணும். அதுதான் கரெக்ட். வந்து நீதியை வந்து நம்ம அப்படிதான் கொடுக்க முடியும். நம்ம ம். கம்ப்ளைண்ட் போட்டதுமே ஐடியா முடக்கிறது, ம். கம்ப்ளைண்ட் போட்டதுமே இது பண்றது, காலி பண்றது அப்படின்றது வந்து அது வந்து அநியாயமான ஒரு விஷயம். அது வந்து ம். நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிரான ஒரு விஷயம். கரெக்ட். ஹியரிங் வந்து ரெண்டு பக்கமே இருக்கணும். என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி அவன்கிட்ட கேட்கணும்ல. ம். ஆமா. அதெல்லாம் இங்க நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ம். மேக்சிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே நடந்தாலும் அது ம். வந்து ஒரு நேம் சேக்கா நடக்கிற விஷயமா தான் இருக்குமே தவிர அதுல ம். நியாயத்தெல்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ம். நமக்கு இந்த ஜொமேட்டோ இஷ்யூல வந்து ஹிந்தி இஸ் அவர் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆமா. ம். அப்பவே வந்து அந்த அந்த ஜொமேட்டோ எம்ப்ளாயிஸ் மேல வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் தாக்குதலே நடந்துச்சு. ம். நமக்கு வந்து ஹிந்தி லாங்குவேஜ், ஹிந்தி திணிப்பு அதெல்லாம் நமக்கு வந்து ஓகே, நம்ம ம். அதுல 100% அதுல உடன்படுறோம். ம். ஆனா அந்த சைடு அவர் வந்து சும்மா ஒரு நான் சாதாரண ஒரு ஊழியர். அவரோட கரெக்ட். அறிவு கெட்டின இதை வந்து அவர் சொல்லிட்டாரு. ம். எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ். நிறைய நான் பேர் இன்னும் அப்படிதான் நல்லா பேசுவாங்க. ம். நிறைய பேர் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ம். அததான் அவர் சொல்றாப்புல, நம்ம எப்படி அவர் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த எம்ப்ளாயை டிஸ்மிஸ் பண்ணி ம். அவரை வந்து வேலையை விட்டு நாங்க தூக்கிட்டோம்னு ஜொமேட்டோ கிளாரிபிகேஷன் போட்டு ம். எல்லாரும் போயிட்டு ஜொமேட்டோ எம்ப்ளாயிஸ்ட வந்து வாட் இஸ் அவர் நேஷனல் லாங்குவேஜ் கேட்டு அதுக்கு அவங்க ஓ. வந்து இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய உளவியல் தாக்குதல் ஒண்ணு வந்து நம்ம நாட்டிலே பண்ணாங்க. இவ்வளவு இல்ல, அது வந்து இவ்வளவு உளவியல் தாக்குதல் போடுறதுக்கு டைம் போட்டு எஃபர்ட் போட்டு சோஷியல் மீடியா பரப்ப முடியுது அப்படின்னு அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கம்மியா கிடைக்குது, அதனாலதான் அதிகமா காசு கேட்கறாங்க எங்க கிட்ட அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதுதான் நம்ம இந்த விஷயத்துல இவ்வளவு கன்சென்டா இருக்கோம்ல. ஆமா. ம். சரி ஓகே நம்ம வழிபட்டு இருக்கலாம். சரி ஓகே அதுக்காக நம்ம பண்ணோம். நான் எல்லாத்தையும் ம். நம்ம கேள்வி கேட்டோம், எல்லாரையும் நம்ம அசிங்கப்படுத்தணும். ம். அங்க வந்து ஒரு எம்ப்ளாயை தூக்கி எரிஞ்சுட்டானுங்க, ம். வேலையை விட்டு போயிட்டாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுனால. அவருக்கு ம். ஒரு ஃபேரான ஒரு என்கொயரி நடந்துச்சா? ம். அந்த இங்க ஒரு எம்ப்ளாயை டிஸ்மிஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்க பயன்படுத்தி தூக்குனாங்களா? ம். எல்லாரையும் போய் நம்ம எல்லா எம்ப்ளாயிஸும் சுயமரியாதையை விட்டுட்டு வந்து நம்ம கிட்ட ஹிந்தி இஸ் நாட் அவர் நேஷனல் லாங்குவேஜ் நாங்க தப்பா சொல்லிட்டோம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ம். அப்ப அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல அவனோட மனநிலை என்ன, ஒரு ஊழியரா அவன் என்ன ஃபீல் பண்ணிருப்பான்? ம். அவனும் வீட்டுல போய் சாதாரண ஒரு மனுஷன் தானே. அவனுக்கு ம். ஒரு ஃபேமிலி இருக்கு, அவனுக்கு ஒரு ம். அவனுக்கு ஒரு செட்டப் இருக்கு, நம்மள மாதிரியே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ம். அவனை நம்ம ஹியூமிலேட் பண்றோமே. அவன் மேல அவனை கண்ட்ரோல் நம்ம இந்த இருக்குது, மாதிரி பவர் பண்றோமே. இருக்குன்னு தானே பண்றாங்க. இத இத ஒரு நமக்கு பொலிட்டிஷியன் இருக்குல்ல, சொல்லணும். நமக்கு ம். ம். நம்மளுக்கு நம்மளால அவனை ஈஸியா இது பண்ண முடியுது, கேள்வி கேட்க கரெக்ட். முடியுது, நம்ம அந்த பொசிஷன்ல இருக்கோம். ஸோ அந்த இதை வந்து யூஸ் பண்ணி ம். அப்ப ம். அந்த ஒரு எம்ப்ளாயருக்குன்னு ஒரு சில இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல. கரெக்ட். அட் எனி காஸ்ட் வந்து நான் என்னோட எம்ப்ளாயிஸை லெட் டவுன் பண்ண மாட்டேன் ம். அப்படின்லாம் நிக்கல. ம். அவனுக்கு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்ற ஸ்டாண்ட் தான் வந்து இவங்க எப்பவுமே எடுப்பாங்க. ம். ஸோ சொந்த வந்து இல்ல, ஆக்சுவல் எம்ப்ளாயி கிட்டே அப்படி டெலிவரி பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட கண்டிப்பா இப்படி பண்ண மாட்டாங்க. ஈஸியா கேட்க. ஆமா டெலிவரி பார்ட்னர்ஸ்ட வாய்ப்பே இல்ல. ம். இருக்க எம்ப்ளாயிஸ்ட கூட உன்னால இருக்க முடியல. அவன் வந்து உன்கிட்ட உன் பேரோல்ல இருக்கவன், ம். அவன் உன்கிட்ட எம்ப்ளாயாவே இருக்கான், அவனோட ஐடில இருக்கான், அவன் ம். சப்போர்ட்ல இருக்கான், அவன்கிட்ட நீ அப்படிதான் இருக்க. ம். சரியா? ம். சோ எண்ட் ஆஃப் தி டே வந்து எனக்கு தேவை என்னோட பிசினஸ் தான். ம். நான் வந்து அப்ப வந்து நான் என்னோட பிசினஸ் காப்பாத்தி நான் சமூக நீதி கூட பேசுவேன், பெரியார்னு பேசுவேன். சாப்பிட்டீங்களா ராகுல், ஆமா, மெசேஜ் அனுப்புவோம் அப்படி. பிரியாணி சாப்பிடுறீங்களா ராகுல் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் எல்லாம் அனுப்புவேன். ஊட்டிலாம் விடுவேன். நம்ம திரும்ப திரும்ப ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஸ்கீம் எல்லாம் இந்த கொண்டு ஸ்கீம் வரதுக்கான வரும். கரெக்ட். வாய்ப்புகள் கூட இருக்கு. இன்னும் ஒரு 10 ரூபா அதிகமா கொடுத்தீங்க, டெலிவரி பண்ண ஊட்டியே கொடு, ஊட்டியே விடுவாங்க. டெலிவரி பண்ண ஊட்டி விட்டு போயிடுவாப்ல அப்படின்னு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கரெக்ட். ஆஹ் so ஆக்சுவலா வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் கிளியர் பண்ற எக்ஸ்பிளாய்டேஷன் தான். அதான் டெலிவரி பார்ட்னர்ஸ் பண்ற கஷ்டங்களையும் சொல்லணும்ல. இப்ப ஒரு 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அவங்க அந்த டிராபிக்ல அதை டெலிவரி பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படிங்கறத பாக்கணும். இல்ல நம்ம இப்ப நம்ம இப்படி யோசிக்கிறோம்ல. ம். 10 டெலிவரி பண்ணோம், ம். 10 நிமிஷத்துல சென்னை டிராபிக்ல காலைல 10 மணிக்கு நீ டெலிவரி பண்ணணும்னா ம். நீ டிராபிக் ரூல்ஸ் நீ பிரேக் பண்ணாம பண்ண முடியுமா? கரெக்ட். ஆனா நாங்களே சொல்லுவோம், அங்க பாத்தீங்களா அங்க நம்ம ஊர்ல அங்க டிராபிக் அங்க ரூல்ஸ் அங்க ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்னு. டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும்னா அதை போட்டோ எடுத்து ஜொமேட்டோ டாப் பண்ண சி யுவர் டெலிவரி பார்ட்னர், டெலிவரி ஏஜென்ட் கரெக்ட். இது டிராபிக் ரூலை வயலேட் பண்ணு. அந்த போட்டோ எடுத்து போட்டானே 10 நிமிஷம் ஆபீஸுக்கு லேட்டா போயிட்டு இருப்பான். ஆமா. ஓகேவா? உனக்கே ஆபீஸுக்கு நேரத்துக்கு போறதுக்கு துப்பு இல்ல. நீ ம். வந்து அவரை போட்டு கொடுத்துட்டு ஒன்னு வி வில் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் அப்படின்னு அவங்க கமெண்ட் அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓ ஆமா. இப்ப இவங்க இந்த டெலிவரி பார்ட்னரா
நாங்க அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ம் ஒரு பயங்கரமா இவங்க இவங்க அவங்கள்ட்ட சொல்றதும், அவங்க உடனே அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்றதும் ஆமா. பயங்கர உணர்வு பூர்வமா இருக்கும். பார்த்துமே நமக்கு கண்ணீர் வந்துடும் அதெல்லாம் பார்த்தா. அப்படியே அன்னியன் படம் பார்த்த மாதிரியா இருக்கும். அன்னியன் படம் பார்த்த மாதிரியே அப்படியே அவன் அவன் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிட்டு இருக்கான். ஆமா. அவன் 10 நிமிஷம் அந்த பாலிசி வச்சதுதான்டா பிரச்சனை. அவனுக்கு ம். அவன் அந்த அந்த டெலிவரி பாய்க்கு வந்து போயிட்டு 10 நிமிஷத்துல போய் உருட்டணும்லாம் ஒன்னும் இது இல்ல. போய் ரூல்ஸை வயலேட் பண்ணணும், லைட்டை ம். வயலேட் பண்ணணும், உன் பக்கத்துல வந்து யூட்டர்ன் அடிச்சு போனலாம் அவனுக்கு ஆசை கிடையாது. கரெக்ட். ரூலை போட்டான் அவன். அது ம். எனேபிளர் வந்து அவன் தான். ஆமா. நீ அவங்கிட்டே போய் உன் டெலிவரி பார்ட்னர் வந்து ரூல்ஸை வயலேட் பண்றான், டிராபிக் வயலேட் பண்றான்னு சொன்னா உனக்கு என்ன என்ன நீ என்ன மனுஷன் நீனு? அதாவது ம். இந்த இந்த மாதிரியான கிளாஸ் இருக்கானுங்கல்ல, இந்த ம். கிளாஸ் எல்லாமே ஒரு ஒரு பயங்கர ஒரு எலைட்டான செக்ஷன். இந்த சொசைட்டியோட ஒரு எலிட் குரூப் தான் அவனுங்க. கரெக்ட். அதாவது அவங்க 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 அவனோட பையனோ, அவங்களோட பேரனோ, அவங்க தம்பியோ, அண்ணனோ வந்து யாரும் ஜொமேட்டோல வண்டி ஓட்டல. ம். ஜொமேட்டோல ஆர்டர் பண்ற ஆட்கள் அவங்க எல்லாம். ம். ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆட்கள். ஆனா தண்ணி கொடுத்துருவோம் இப்ப நாங்க. ஆமா வந்ததும் வந்து நாங்க வந்து இவ்வளவு பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரும்போது வந்து அவருக்கு ஒரு ஐஸ் வாட்டர் கொடுத்துருங்க அப்படின்னு. கரெக்ட். கோடை காலத்துல பயங்கர வெயிலா இருக்கு, ஆமா, நல்ல போஸ்ட் ஐஸ் போட்டுருந்தோம். வாட்டர் கொடுங்கன்னு இவங்க ம். இவங்க வந்து ஐஸ் வாட்டர் கொடுங்கன்னு ஒரு உருட்டு. அவங்க ம். வந்து வெயில் அதிகமா இருக்கும்போது ஆர்டர் போடாதீங்க, ஆ. உங்க கிரேவிங்ஸை அடக்குங்க அப்படின்னு அவங்க ஒரு உருட்டு. ஆ. ஐயோ இவனுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ட்விட்டர்ல உட்காந்துட்டு பாக்குற நமக்கு பிபி ஏறிடும். ம். ஆமா. ஆர்டர் போடாதீங்கன்னு அவரு சொல்றது என்ன? ஆர்டர் போட்டா ஐயோ ஆர்டர் போட்டாலும் பரவாயில்ல, ஆர்டர் போட்டு நாங்க வந்து ஐஸ் வாட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க. ம். ஓ சூப்பர் ஆஹா ஓகோன்னு இவங்க திரும்ப. ஐயோ டேய் நீங்க எல்லாம் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நமக்கு இருக்கும். ஆமா. மழையிலையும் அதாவது வெயிலையும் மழையிலையும் நம்ம வெயிலையும் வந்து டெலிவரி பண்றாங்க. ரீசெண்டா டெல்லி போயிட்டு வந்தேன். சொல்லுங்க. டெல்லி போயிட்டு வந்து அந்த டெல்லியோட அந்த ஹீட்ன்றது ம். எனக்கு வந்து திரும்ப சென்னை வரும்போது சென்னை ஊட்டி மாதிரி தெரிஞ்சதுங்க. ஓகே. அதாவது நைட்டு 9 மணிக்கு நான் போன் எடுத்து பாக்குறேன், ம். 42 டிகிரி செல்சியஸ். எப்பா. ம். நைட்டு 9 மணிக்கு. ரைட்டு. காலையில 47 48 வந்துருது. அந்த இதுல வந்து அங்க ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர்ஸ், ம். ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ம். அவங்களுக்கு ஒரு 10 ரூபா காம்பன்சேஷன் வேலை கொடுக்க முடிஞ்சா, ம். ஒரு 10 ரூபா ஒரு ரிலீஃபா ஒரு பேக்கேஜா இந்த ஹீட் வேவ்ல டெலிவரிக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா தரணும் தர முடிஞ்சதா? ம். ஏன் தரல? சரி ஓகே. ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ஜொமேட்டோ வந்து அவன் பப்ளிக்ல வந்த கம்பெனி. அவன் ம். வந்து இதுல இருக்கான், லிஸ்ட் பண்ணிருக்கான் கம்பெனிய, ம். அவனோட ஷேர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய பப்ளிக் மணி உள்ள இருக்கு. ம். இந்த மாதிரி இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்குன்னு நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அவன் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. அவனுக்கான ம். ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவன் பண்ணிதான் ஆகணும். அவன் எதையுமே ம். பண்றது இல்ல. ம். சரி ஓகே. ஒரு ஸ்விக்கி, ஒரு ஜொமேட்டோ, ம். ஒரு ஹோட்டல் இருக்கு, ம். ஒரு எம்ப்ளாயி இருக்காரு. அவங்க போய் ஆர்டர் எடுக்கிறாங்க. ம். ஆர்டர் எடுக்க வந்து போய் அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணுவாங்கன்னா அது வெயிட்டிங் ஏரியா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 99% எந்த ஹோட்டலையும் கிடையாது. கரெக்ட். ரேரா ஒரு சில ஹோட்டல்ல வெளில சேர் போட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அவங்களாம் அரேஞ்ச் பண்ணி. ம். அதுலயும் அங்க மனிதாபிமானம் இருக்கு, ஏதோ சில நபர்கள் பண்ண வேலை அது. அது ம். வந்து இவங்களோட முன்னேற்பாடு கிடையாது. கரெக்ட். அப்படியே வந்து மழை பெய்யும் போது அந்த எக்மோர்ல பார்ப்பேன். எக்மோர் கன்னிமாரா மியூசியம்க்கு ஆப்போசிட்ல ஒரு பாம்ஸ் ஒரு ஹோட்டல் இருக்கும். ம். ம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாம் மழை பெய்யும் போது பிரிட்ஜ் கையில நின்றுட்டு இருப்பாங்க. ம். அவங்களுக்கு அந்த ஹோட்டல்ல அந்த வாசல்ல நிக்க கூடாது. ஏன்னா அந்த வாசலோட ஏஸ்தட்டிக்ஸ் அது கெடுக்கும். கரெக்ட். ம். ஓகேங்களா? ம். நம்ம அங்க போகும்போது ஏஸ்தட்டிக்ஸ் எல்லாம் வேணும்ல நமக்கு. ஆமா. அங்க போயிட்டு அதை நமக்கு எடுத்துரும். அவங்க எல்லாம் என்னன்னா எப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ வந்து அவங்க ம். அங்க ஓரமா நிக்க வச்சிரும். ஆர்டரை கூப்பிட்டு ம். கொடுப்பாங்க. இல்ல வேற கேட் ஒரு வச்சிருப்பாங்க. கலெக்ட் பண்றதுக்கு வேற கேட். ஒரு சிலதுல வந்து வேற கேட்டும் வச்சிருக்காங்க. ம். பின்வாசல் வழியா வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒரு ம். சிலதுல வந்து அவங்க ஓரமா நிக்கணும், அவங்க பக்கத்துல நிக்க கூடாது. ம். அந்த மாதிரி நிக்க வச்சு ஆர்டர் வரும்போது கொடுப்பாங்க. வெயில் கொடூரமா அடிக்கும் போது அதேதான். ம். இந்த ஓரமா நிக்க வச்சு கொடுக்கறது. சரி ஒரு நாளைக்கு இத்தனை ஆர்டர் வருதுல, நீ வந்து எல்லா ஹோட்டல்லையும் வந்து ஒரு நல்ல ப்ரொவிஷனா கொடுக்க முடியாது. ம். ஒரு நாளைக்கு இத்தனை ஆர்டர் வருது, ஒரு மாசத்துக்கு இத்தனை ஆர்டர் இருக்க ஹோட்டல் கூட ம். ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் வச்சு அவனுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்தான். அவன் எங்க போய் அவனுக்கு வந்து அவன் ரெஸ்ட் ரூம் போகணும்னு அவன் நினைக்கிறான். ம். நாள் பூரா வண்டியில இருக்கான்.
அவன் பப்ளிக்ல தான் போய் போகணுமா, பப்ளிக் டாய்லெட் தான் போகணும், ஓ எம்ப்ளாயி தானே, ம் நீ ஏன் அவனுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமுக்கான ப்ரொவிஷன் வச்சு ஒரு ஹோட்டல்ல ரூம் ஏற்பாடு பண்ணி தர, அங்க போய் உட்காந்துதான் நிம்மதியா அவன் அவன் ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருப்பான்ல. கரெக்ட். ஒரு இல்ல அடுத்த ஆர்டர் ரெஸ்ட் வந்துருச்சுன்னா எடுப்பானா. அதுக்கு போய் வேற அதுக்கு வேற போகணும், டிலே ஆகக்கூடாது. ம் ஆமா, ம் அந்த ப்ரொவிஷனால பண்ண முடியல. சரி ம் ஓகே, ஷெல்டர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கியா, ம் உனக்குன்னு இவ்வளவு சம்பாதிக்கிறல்ல, இவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இவ்வளவு சம்பாதிக்கிற, ம் ஷெல்டர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கியா, உன்னோட வசதிக்கு நீ அவனுக்கு தனியா எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஷெல்டரே கொடுக்கலாம், ஒரு ம் சிட்டியோட இந்தந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடு, ம் ஒரு சும்மா ஒரு தண்ணி வச்சு ம் ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சு அதை யூஸ் ம் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆபீஸ் போட்டு ம் ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுக்கலாம்ல. அதெல்லாம் நான் பண்ணி தர மாட்டேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னோட ம் மாரல் இது, நான் வந்து ஒரு கிக் எம்ப்ளாயர், நான் இப்படிதான் அவனை போட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ம் போட்டு சதைச்சு சின்ன பின்னமாக்குற வேலையை தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான். ம் அதாவது இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க, ஒரு நாளைக்கு நான் இதுல இவ்வளவு ஓட்டுறேன், சின்ன பையன் சொல்றான் நான் இதுல ஓட்டுறேன் அதுல ஓட்டுறேன், படிச்ச பசங்க அத்தனை பேர் ஓட்டிட்டு இருக்கானுங்க. ம் எந்த அது வந்து ஃபர்தரா எதையுமே சேவ் பண்ணாது. ம் அதனால இப்ப 22 வயசுல ஒருத்தன் ஓட்டாங்கன்னா 30 வயசுல அவன் காலி. ம் 30 வயசுல அவனால எதுவுமே பண்ண முடியாது, இடுப்பு ஆமா. உடஞ்சு போய் இடுப்பு தேஞ்சு போய் தான் அவன் உட்கார்ந்து இருக்கணும். ம் அவனுக்கு வந்து இந்த 8 வருஷம் வண்டி ஓட்டினானா அவனுக்கு லைஃப்ல எந்த அப்ஸ்கில்லிங்கும் இருக்காது, அவனுக்கு எந்த வேலையும் தெரியாது. ம் ஃபர்தரா வந்து அவனால எந்த வேலையும் பார்க்கவும் முடியாது. ம் இவனாலும் முடிஞ்ச அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி உறிஞ்சு எரிஞ்சுட்டு போயிடுவானுங்க. கரெக்ட். சரி, 30 வயசுக்கு அப்புறம் உன்கிட்ட வண்டி ஓட்டி உன்னோட எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்னால ம் இடுப்பு முடியாம போற ஒரு நபருக்கு நீ ஏதாவது பண்ண போறியா, கரெக்ட். இன்சூரன்ஸ் நீ தானே. ஏதாவது கொடுக்க போறியா, காம்பன்சேஷன் கொடுக்க போறியா, ம் எதுவும் பண்ண மாட்டேன். ம் இதுவே வந்து ஒரு ஃபேக்டரிலயோ ஒரு ஆர்கனைஸ் செக்டார்லயோ ம் இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி அந்த ஜாபால ஏற்படுற பிரச்சனைகளுக்கு காம்பன்சேஷன் இருக்கு, அதுக்கு ம் ரிலீஃப் இருக்கு, அதுக்கு லீவ் இருக்கு. வெயில் அடிக்குது ப்ரோ, ம் உச்சகட்டமா வெயில், 47 டிகிரில நான் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது எனக்கு அம்மா போடும், நான் ம் 20 நாள் போய் வீட்டுல படுத்து கிடக்குறேன். 20 நாள் எனக்கு என்ன சம்பளம், ம் ம் 20 நாள் நான் லீவு, 20 நாள் நான் லீவ், அவ்வளவுதான். நீ ம் வண்டி எடுக்கல, நீ எனக்கு எம்ப்ளாயே கிடையாது, கரெக்ட். எனக்கு சம்பளம், நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? ம் 20 நாள் எனக்கு அதே ஒரு ஒரு வருமானம் தான். நான் ம் வண்டி ஓட்டினாதான் என் வீடு சாப்பிடும். ம் நான் அம்மா போட்டதோட போய் வண்டி ஓட்டணுமா? ம் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? 20 நாள் அவுட்டு, அவ்வளவுதான். நான் வந்து எதுவுமே பண்ணாம நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன். ம் 20 நாள் எனக்கு 20 நாளைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா கொடுக்கலாம்ல. ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுத்தா அது வந்து ம் என்ன ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஆனா ம் அது எதுவுமே நீ பண்ண போறது இல்ல. ம் உன்னாலதான் அவனுக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்கு. உன்னோட ம் ஒர்க்கிங் கண்டிஷன், உன்னோட அந்த மனிதாபிமானமே இல்லாத ஒர்க்கிங் கண்டிஷனாலதான் நான் வந்து அம்மா போட்டு படுத்து கிடக்குறேன். ஆனா அதுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டேன். ம் இதுல வேற ஏதோ 20 நாளைக்கு மேல லாகின் பண்ணாம இந்த மாதிரி போகாம இருந்தா எம்ப்ளாயி ஐடி பிளாக் பண்ணிடுவாங்களாமே. ஆஹா, ம் 20 நாளைக்கு மேல போனா எம்ப்ளாயி ஐடியை பிளாக் பண்ணுவாங்க. ம் நீங்க ஒரு நாளே பாருங்களேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ம் ஆர்டரே வராது. ஓகே. அல்காரிதம் அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு 4 மணி நேரம் போட்டு போறீங்கன்னா கண்டினியூஸா ஒருத்தன் ஓட்டிக்கிட்டே இருக்கான்னா அவனுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போட்டுட்டு இது பண்றவங்களுக்கு ஆர்டர் வராது. அதே மாதிரி நம்ம ரேட்டிங் கம்மியா கொடுத்தோம்னா அவனுக்கு ஆர்டர் வராது. ம் ம் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. அட்ரஸ் பண்ணப்படாத பிரச்சனைகள், நமக்கு தெரியாத பிரச்சனைகள் அவங்க அனுபவிச்சுட்டே இருக்காங்க. ம் ரேட்டிங் இது பாருங்க, உன்னோட கொடுமையான விஷயம். இப்போ வந்து நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சிகரெட் வர்றப்ப சிகரெட் வாங்கிட்டு வா அப்படிம்பானுங்க. அதெல்லாம் வர முடியாது, வாங்கிட்டு வர முடியாது போடா அப்படின்னு சொன்னா, இல்ல வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன், சிகரெட் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்லிட்டா ரேட்டிங் கம்மியா போட்டுருவானுங்க. சரி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அதுக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். இதெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அதான் இதுல ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும். நீ ஏன் சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னா நம்ம கஸ்டமரை கேட்கணும், ஆனா கேட்க ம் மாட்டான். ஏன்னா கேட்க முடியாது. கஸ்டமர் முக்கியம். ம் அவர் என்ன பண்ணாலும் நீ பொறுத்துதான் ஆகணும். ஏன்னா நீ வந்து ஒரு பிக் ஒர்க்கரா போயிட்ட அப்படின்ற கான்செப்ட் தான். கரெக்ட். அந்த இப்ப ரேட்டிங் ஒரு அதான் ரேட்டிங் கம்மியா போடுறாங்கன்னா ஒரு ரிவ்யூ வைக்கணும், ஏன் நிஜமாவே அது நடந்துச்சா அப்படின்னு 2 சைட்லயும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பண்ண பரவாயில்ல. அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா, அதுதானே ஒரு சாதாரண விஷயம். ஆமா. ஹியரிங் ஷுட் பி ம் 2 சைடும் அதை கேட்கணும். ம் 2 சைடும் லிசன் பண்ணாம உன்னால ஒரு வேர்டிட்ட கொடுக்கவே முடியாது. அது வந்து ம் பேசிக் பிரின்சிபல் ஆஃப்
சரிங்க. அது நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த யூஎஸ்ல அது வந்து அரெஸ்ட் பண்றப்ப சொல்லுவாங்கல்ல, யூ ஹேவ் த ரைட் டு ரிமைன் சைலண்ட் அப்படின்னு, அந்த மாதிரி விட்டுறாங்க ஆ, இங்க. ஆமா ஆமா. இங்க அமைதியா அதேதான் இருந்துக்கலாம். அதேதான் அதேதான். ம். ம். ஆமா. ஸோ ஒரு இங்க வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்னா இந்த ம். கிக் ஒர்க்கர்ஸ் தான். அவங்கள வந்து ம். இவனுங்க பண்ற எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி. ம். ஏன் இந்த இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏன் நடக்குதுன்னா வந்து இந்த கன்வென்ஷனல் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இவ்வளவு நான் அழுவணும்ல, உனக்கு உனக்கு இன்சூரன்ஸ் ம். கொடுக்கணும், உனக்கு நல்லா சம்பளம் கொடுக்கணும், ம். உனக்கு லீவ் கொடுக்கணும், இதெல்லாம் நான் அழுவவே தேவையில்ல. அப்ப கரெக்ட். எனக்கு இதெல்லாமே எனக்கு ப்ராஃபிட் தானே. ம். ஆமா. இப்ப ஏதோ எனக்கு இந்த ஸ்ட்ரைக்ஸ் நிறைய நடந்துச்சு இல்ல? இந்த ஜொமேட்டோ, உபர் ஈட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. யூனியனைஸ் ஆறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? உங்க கிக் ஒர்க்கர்ஸ் யூனியனைஸ் ஆறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? யூஎன்எஸ் அதுல பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து ஒரு ஆப் கிட்ட சண்டை போடுறாங்க. லாஸ்டா நடந்த ஸ்விக்கி சைக்கிள் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்னா, ஒரு ஆப் கிட்ட போய் நான் என்ன பேசுறது, ம். ஏன்னா ஆபீஸ்ல இருக்கவனும் ஒன்றும் தெரியாது, கரெக்ட். இங்க ம். இருப்பான்ல ஒருத்தன், ம். ம். அவன்கிட்ட போய் நம்ம பேசணும்னா அவர் பாவம், அவருமே ம். அது மாதிரி ஒரு எம்ப்ளாயி தான், ம். அவருக்கும் ஒன்றும் தெரியாது. அங்க ம். எவனோ ஒருத்தன் இருப்பான். இப்ப இங்க வந்து ஒரே ஒரு இடத்துல ஹெட் ஆபீஸ வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமா அவங்க இந்த ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்றாங்க. ம். ஓகேங்களா? ம். ஸோ வந்து கன்வென்ஷனலா நம்ம போயிட்டு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ, ம். ஆர்ப்பாட்டம் பண்ணா எங்க பண்ணுவோம்? ம். இப்ப எனக்கு என்னோட நான் வேலை பார்க்குற எனக்கு டிசிஎஸ் மேல பிரச்சனை, விப்ரோ பிரச்சனை, விப்ரோட ஹெட் ஆஃபீஸ்ல போய் போராட்டம் பண்ணுவேன். ம். இங்க விப்ரோ ஆஃபீஸ் எங்க இருக்கு, அது வாசல்ல போய் கத்திட்டு இருப்பேன். கரெக்ட். ம். இப்ப நான் இவன்ட்ட போய் நான் எங்க கத்துறது? ம். கோர்ட் ரோட்ல போய் கத்த முடியுமா? முடியாது. இது ம். 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 ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் பண்றதுலயே. ம். ஆர்கனைஸ் ஆகல என்ன பிரச்சனைனா, ம். இந்த மாதிரியான எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு எந்த இடத்துல ரியலைஸ் ஆகும்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு ம். குடும்பம், எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு ஃபேமிலி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது தான் இந்த பிரச்சனை நம்ம ரியலைஸே பண்ண ஆரம்பிப்போம். ம். இப்ப ஒரு ஒரு இப்ப நிறைய காலேஜ் பசங்க ஓட்டுறாங்க, கரெக்ட். நிறைய சின்ன சின்ன பசங்க படிச்சு முடிச்ச பசங்க ஓட்டுறாங்க, அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கிடையாது, அவங்களுக்கு என்ன வந்தாலும் ஓகே, ம். நல்ல செலவுக்கு நான் படம் பாக்குறதுக்கு. ம். இப்ப இந்த ஏதோ விஜய் படம் ரிலீஸ் ஆனப்ப ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் வாங்குறதுக்காக முதல் நாள் நைட்டு பூரா வந்து ம். வண்டி ஓட்டிட்டு 3000 வந்து டிக்கெட் வாங்கினேன், அந்த மாதிரிலாம் ஏதோ போட்டுட்டு இருப்பாங்க. ம். ஸோ இந்த மாதிரியான மென்டாலிட்டில இருக்கும்போது, நிறைய பேர் இருக்கும்போது அவங்கள போலரைஸ் பண்றது கஷ்டம். ஏன்னா ம். அவன் பிரச்சனை இருக்குன்றதே அவன் உணர மாட்டான். கரெக்ட். ம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ம். அதையும் மீறி வந்து இப்ப வந்து அவங்க யூனியன்ஸ் ஆயிட்டு தான் இருக்காங்க. ம். இப்ப வந்து இப்ப கூட ரீசெண்டா கூட ட்விட்டர்ல நான் பார்த்தேன், ஏஐசிசிடியூன்னு நினைக்கிறேன். ம். அது வந்து ஒரு எம்எல் பார்ட்டியோட ஒரு தொழிற்சங்கம். ம். அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க கிக் ஒர்க்கர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு. ஓகே. கிக் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்டும் பண்ணிருக்காங்க, அந்த கமிஷன் ரேட்ஸ் அதெல்லாம் எதிர்த்து. ம். வந்து இவங்க யூனியன்ஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம். இவங்க யூனியன்ஸ் ஆக தான் போறாங்க. ம். இவங்க இன்னும் ஒரு 10 வருஷத்துல ம். இந்தியாவோட அரசியலையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறதான் போறாங்க. ஏன்னா அது ம். அவ்வளவு பெரிய நம்பர்ஸ் வந்து அங்க போயிட்டே இருக்கு. ம். வந்து இவங்கள ஒரு கன்சர்னா எடுத்து ம். இவங்களோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான இஷ்யூ இங்க இருக்கு. நம்ம லேபர் அப்படின்னு பேசணும்னா இவங்க ஒரு முக்கியமான ரொம்ப ம். வல்னரபிள் சுச்சுவேஷன்ல இருக்க லேபர்ஸ் வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ் எல்லாரும். ஸோ ம். அவங்க நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து போன வருஷம் எக்கனாமிக் சர்வே படி 7.7 மில்லியன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே. ம். அது ஃபர்தரா வந்து இன்னொரு 7-8 வருஷத்துல 2030 வந்து ஆல்மோஸ்ட் 30 மில்லியனை தொட்டுரும் ம். அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதையும் மீறி தான் அது போகும். ம். ஏன்னா இங்க இங்க ஆர்கனைஸ் செக்டர்ல ஒரு பக்கம் ஜாப் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிட்டே வருது. ம். ஸோ நேச்சுரலா இந்த மாதிரியான ஜாபை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து அதிகமா தான் ஆகும். எல்லாருமே ம். வந்து அதை நோக்கி போற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ம். ஃபர்தரா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இது பேசியே ஆகணும். இந்த இன்சூரன்ஸ் இருக்கு. ம். ஜொமேட்டோல ஸ்விக்கிலையும் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. ம். அந்த இன்சூரன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அது அவ்வளவு செக் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த இன்சூரன்ஸ்ல. ம். அந்த இன்சூரன்ஸ் வாரம் ரிவ்யூ பண்ணுவாங்க, அந்த இன்சூரன்ஸுக்கு நீ எலிஜிபிளான்ட்டு. ஓ. நீ ஒரு நாளைக்கு நீ 14 மணி நேரம் வண்டி ஓட்டினாதான், 12ல இருந்து 14 மணி நேரம் வண்டி ஓட்டினாதான் உன்னால அந்த சர்டன் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஓ. அந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் இன்சூரன்ஸ். அதாவது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ம். நான் ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு கிடக்கும் போது எனக்கு இன்சூரன்ஸ் வேணும். ம். ஆனா நான் அந்த இன்சூரன்ஸை அச்சீவ் பண்றதுக்கு நான் ஆக்சிடென்ட் ஆகி என் உயிரை பணைய வச்சு நான் வண்டி ஓட்டணும். ம். கரெக்ட். இதுதான் கான்செப்ட். ம்.
இன்சூரன்ஸ்ன்றது ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். அது நீ ம், சோசியல் ம். செக்யூரிட்டியா நீ கொடுத்துதான் ஆகணும், அது உன்னோட ஆமா. கடமை. ம், அதையே நான் வந்து இத்தனை செக் பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பேன். நீ உயிரை ம், பணைய வச்சு வண்டி ஓட்டினாதான் தம்பி உனக்கு இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரியான இன்சூரன்ஸ் தான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ம். இப்ப நான் ஒரு நாளைக்கு நான் பார்ட் டைமா ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். அப்படி ஓட்டினா அந்த பாயிண்ட்ஸ் ரீச் ஆகுது ஆகாது. அதுக்காக எனக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. வாய்ப்பே இல்ல. கிடையவே கிடையாது. ம். இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த 4 மணி நேரம் நான் 14 மணி நேரம் வாரத்துக்கு நீ 40 5 5 நாள் ஓட்டினா 50 70 மணி நேரம் ஓட்டினாதான் உனக்கு இன்சூரன்ஸ். நீ 5 நாளைக்கு நாராயணமூர்த்தி 20 மணி நேரம் ஓட்டினா உனக்கே இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற நாராயணமூர்த்தி மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இல்ல அவர் நாராயணமூர்த்தி கரெக்டா சொல்லிருக்காரு போலயே. நாராயணமூர்த்தி அவங்களாம் இவங்க என்ன இதாகிறாங்க. ஆமா, கரெக்ட். ம். கிக் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எவ்வளவு வேலை பாக்குறானே, இவங்க என்னத்துக்கு வந்து. ஆமா. சோ ம். வந்து நாம வந்து இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம பேசும்போது அதை நம்மளோட பேசாம இவங்க கூட சேர்த்து வச்சு பேசினாதான் கரெக்ட். நாளைக்கு நம்மளோட பிரச்சனை, நாளைக்கு நம்ம தலையில மிளகா அரைக்கும் போது வந்து இந்த தொழிலாளர்கள் எல்லாம் நம்ம கூட நிப்பாங்க. ஆமா. ம். அந்த வேலை நாள் பிரச்சனைன்றது வந்து நமக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, அவங்களோட பிரச்சனையும் அது. ம். ஆமா, கரெக்ட். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஒரு கன்க்ளூஷனா இப்போ எக்ஸிஸ்டிங்கா என்ன ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது கிக் ஒர்க்கர்ஸ்க்கு, பாலிசிஸ்லாம் எந்த டைரக்ஷன்ல போகுது, கரெக்டான டைரக்ஷன்ல போறோமா, சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூட் பண்ணுங்க ப்ரோ. இப்ப வந்து இந்த லேபர் கோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கல்ல ப்ரோ, அதுல வந்து ஆமா. சோசியல் செக்யூரிட்டிக்கு ஒன்னு ஒரு கோட் இருக்கு. அந்த ம். கோட்ல கிக் ஒர்க்கர்ஸ்க்கான டெஃபினேஷனை கொடுத்திருக்காங்க. அதுதான் ம். இப்போதைக்கு நடந்திருக்க விஷயம். கிக் ஒர்க்கர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. அது ம். இல்லாம ராஜஸ்தான்ல ஒரு பில் ஒண்ணு கொண்டு வந்து பாஸ் பண்ணாங்க. கரெக்ட். கர்நாடகால கவர்மெண்ட்டே வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இது ம். மூணுத்துக்குமே காமனா ஒரு விஷயம் என்னன்னா, ம். அரசாங்கம் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது. கரெக்ட். இப்ப ம். நம்ம 2 விஷயம் இருக்கு. அண்ணா செக்டார் ஒர்க்கர் இவங்களே நம்ம அண்ணா தான் சொல்றோம். ஆமா. ஆனா இவங்க வந்து ஒரு நிறுவனத்தின் கீழ தான் வேலை பாக்குறாங்க. ஆனா ம். அண்ணா தான் இருக்காங்க. ஓகேவா? ம். அந்த நிறுவனம் அவங்களை அப்படி வச்சிருக்கு. ம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஒரு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இருக்கு. ம். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும். ம். இப்ப ஒரு வீட்டுல வேலை பாக்குற அம்மா, ஒரு ம். ஹோம் மெய்ட்னா அவங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை நம்ம இது பண்ண முடியாது, ம். டிஃபைன் பண்ண முடியாது. அது ம். அது வேற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ம். ம். இப்ப அந்த ஹோம் பேஸ்டு ஒர்க்கருக்கு ம். அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்டே வந்து ஒரு போர்டு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதுல ம். வந்து கவர்மெண்டே வந்து ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கொடுத்து அதுல அவங்களுக்கு அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட், சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ம். அதே மாதிரி இந்த சோசியல் செக்யூரிட்டி கோட்ல கிக் ஒர்க்கர்ஸ்க்கும் ம். இதே மாதிரி ஒரு போர்டை ஒன்று கிரியேட் பண்ணி அதுல ம். வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி அந்த ம். எம்ப்ளாயரையும் கொஞ்சம் ஃபண்ட் பண்ண சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது ம். வந்து சரியான நடைமுறை கிடையாது. ம். ஏன்னா இங்க ஒரு நிறுவனம் இருக்கான், நீ ம். அந்த நிறுவனத்தை தான் அக்கௌண்டபிள் ஆக்கணும். ம். இப்ப கர்நாடகால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கலாமான்னா காங்கிரஸ் கொடுக்க கூடாது, ம். எம்ப்ளாயர் கொடுக்கணும். கரெக்ட். அந்த ம். எம்ப்ளாயரோட ஆப்ளிகேஷன் அது. ஆ. நீங்க அந்த எம்ப்ளாயர் அக்கௌண்டபிள் ஆக்கணுமே ஒழிய நான் வந்து கொடுக்குறேன் அப்படிலாம் கொடுக்க கூடாது. அது சரியான நடைமுறை கிடையாது. ம். அதே மாதிரி அந்த சட்டத்திலையும் சரி, நீங்க போர்டை கன்ஸ்டியூட் பண்றீங்கன்னா ம். அந்த போர்டுல பெரும்பாலான தொகையை வந்து கொடுக்கிற நபரா அந்த நிறுவனம் தான் இருக்கணும். கரெக்ட். ம். நீ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்குற, நீ வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குற, நீ வந்து லீவ் கொடுக்குற, நீ வந்து பென்ஷன் கவர் கொடுக்குறன்னா அதெல்லாம் எம்ப்ளாயோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ம். அந்த நிறுவனத்தை தானே வேலை பார்க்கறான், கரெக்ட். அந்த நிறுவனத்துக்கு வேலை பார்க்கறான். அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஏன் வந்து போர்டுல காசு போடணும்? ஆமா. ம். சோ வந்து அந்த நிறுவனத்தை அக்கௌண்டபிள் ஆக்கணும். அந்த ம். ஒரு ப்ராப்பரான எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணி இந்த ம். பிரச்சனையை வந்து அந்த இடத்துல தான், அந்த பிரச்சனையோட ரூட் வந்து வேறு வந்து அந்த இடத்துல எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்றதுதான். அதை ம். வந்து கரெக்டா பிரிட்ஜ் பண்ணணும். பிரிட்ஜ் பண்ணி அவங்கள ஒரு தொழிலாளரா ஒரு ஒர்க்கரா அங்கீகரிச்சு இந்த ஃபேன்சி நேம் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ம். பைலட்டு, கேப்டனு, டெலிவரி பார்ட்னர், டெலிவரி அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு ஒர்க்கரா ரெக்கக்னைஸ் பண்ணி ம். எம்ப்ளாயர் அக்கௌண்டபிள் ஆக்கினாதான் இந்த பிரச்சனையை வந்து ஓரளவு ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுமே ஒழிய ம். இவங்க கொண்டு வர ஏற்பாடுகள்லாம் வந்து அவங்கள வந்து பாசிவ் பண்ற மாதிரியான ஏற்பாடுகள். கரெக்ட். ம். தொழிலாளர் அவங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ம். அவங்கள்ட்ட ஒரு போலரைஸ் பண்றதுக்கான இதுதானே ஒழிய ம். அவங்கள வந்து அவங்களுக்கு எந்த தீர்வையும் இது தராது. ம். சூப்பர். ஆக்சுவலா லேபர் இஷ்யூஸ்ல நிறைய டாபிக்ஸ் இருக்குது நமக்கு. அதாவது மைக்ரண்ட் லேபர்ஸ்ங்கிற டாபிக் மட்டுமே நம்ம தனியாலாம் பேசலாம், ஃபுல் எபிசோடெல்லாம் பேசலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம வந்து நன்றி நன்றி. ஃபுல்லி உங்களுக்கு டைம் இருந்தா இன்னும் பல எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா. லிசனர்ஸ் வந்து ராகுல் ப்ரோ ஃபாலோ பண்ணாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல.
ஆல்சோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணுங்க, எங்களையும் பழைய எபிசோட்ஸ்லாம் கேட்டு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ. ஓகே ஓகே, நன்றி நன்றி.